ஓம் சாந்தி. 6/2/2017. இன்றைய முரளியின் தலைப்பு பாபா எப்படி கொஞ்சறாரு பாருங்க. கொஞ்சறாரா திட்டுறாரான்னு தெரியாத மாதிரி ஆரம்பிக்கிறார். இனிமையான கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தைகளே, கட்டளைக்கு கீழ்ப்படிந்த, ஏன்னா கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவங்க தான் பாபாவுக்கு பிரியமானவங்க. அவங்களதான் பாபா அவங்க கிட்டதான் பேசுறாரு. இனிமையான கட்டளை கீழ்ப்படிந்த குழந்தைங்களே, நீங்க எப்பவுமே அதீந்திரிய சுகத்துல இருக்கணும். ஒரு பொழுதும் அழக்கூடாது. அதுக்குள்ள படிச்சிட்டீங்களா நீயா? சரி. அதான் பாபா சொல்றாரு, அதீந்திரிய சுகத்துல மேந்துட்டு இருக்கணும். அதீந்திரிய சுகத்துக்கு ஆதாரம் என்ன? வெறும் ஞானத்தை சிந்தனை செஞ்சுட்டு பாபா, உங்க உலகமே பாபா அப்படின்னு இருந்தா அதீந்திரிய சுகத்துல இருப்பீங்க. அந்த உலகத்துக்குள்ள வேற யாரையாவது வர வச்சுட்டீங்கன்னா அழுதுட்டு தான் இருப்பீங்க. அதுக்குதான் ஒருபோதும் அழக்கூடாதுனாலே ஒருபோதும் புத்தி எங்கேயும் போகக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா இப்ப உங்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை கிடைச்சிருக்காரு. மற்றவங்க எல்லாரும் கீழானவங்க. இப்ப கீழானவங்க கிட்ட ஏன் புத்தி போகுது இல்லையா? அதனால கீழானவங்க உங்களை அழத்தான் வைப்பாங்க. உயர்ந்தவர் உங்களை அழ வைக்கவே மாட்டார். அதனால அதீந்திரிய சுகத்திலே மூழ்கிட்டு இருங்க கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தைகளே. அழக்கூடாதுன்றதும் ஒரு கட்டளை தான் இல்லையா? கேள்வி, அதீந்திரிய சுகம் கோப கோபியர்களாகிய உங்களுக்குத்தான் பாடப்பட்டு இருக்குது. தேவதைகளுக்கு கூட அது கிடையாது. ஏன்? ஏன்னா இப்ப நீங்க ஈஸ்வரனுடைய வாரிசு ஆகிட்டீங்க. நீங்க மனிதர்களை தேவதை ஆக்கக்கூடியவங்க. தேவதை ஆன பிறகு இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க. கலைகள் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனாலதான் அவங்களுடைய சுகத்தை பற்றி பாடப்படவில்லை. அதனாலதான் குழந்தைகளாகிய உங்களுடைய சுகத்தை பற்றி மகிமை செய்யப்பட்டு இருக்குது. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நாளுக்கு நாள் சுகம், அதாவது துக்கம் அதிகமாகுது, உலகம் தம பிரதானமாகுது, ஆனா உங்களுக்கு சுகம் ஏறுது. அது உங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் ஆகாதது காரணம்னா, இன்னைக்கு வந்ததோட துக்கம் நாளைக்கு அதிகமா வர்றதுனால சுகம் ஒரே லெவல்ல இருக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு ஒரு மாய மந்திரத்தினால உலகத்துல இருக்கிற அனைத்து துக்கமும், உங்களை சுத்தி வர துக்கம் ஃபுல்லா கட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சுகத்துல இருக்கிறீங்கன்ட்டு. ஆனா டிராமா படி நீங்க வளரணும் இல்லையா? அதுக்காக அதை தடுத்து நிறுத்த அதான விளையாட்டு. சோ அது இருந்துட்டு இருக்குது. இப்ப மனுஷனை தேவதையா மாத்தக்கூடியவங்க நீங்க, மாறக்கூடியவங்களும் நீங்க. சோ தானும் தேவதையா மாறிக்கிட்டே மத்தவங்களையும் மாற்ற அந்த காரியத்தை நீங்க செய்யக்கூடிய ஈஸ்வரனுடைய வாரிசு நீங்க. இறைவனுடைய மனைவி, குழந்தை. அதனால உங்களுடைய கலையை பறக்கும் கலை. இப்ப பிரம்மாவுடைய வாகனத்துல அவர் மேல ஏறி சிவனுடைய முடியை தேடி போனாருன்னு கதை இருக்கு இல்லையா? இப்ப என்ன அர்த்தம்? பிரம்மா பிராமணர்களுடைய கலையே என்ன கலை? ஏறும் கலை, முன்னேறும் கலை, பறக்கும் கலை. அதனாலதான் உங்களுடைய அதீந்திரிய சுகத்தை பத்தி தான் பாடப்பட்டிருக்கே தவிர, நீங்க தேவதையான பிறகு உங்களுடைய கலைகள் குறையுது, சுகமும் குறைஞ்சிட்டு தான் இருக்கு. குறையிற சுகத்தை பத்தி பாட மாட்டாங்க, ஏறிக்கிட்டே இருக்கிறதான் பாடுவாங்க இல்லையா? அதனாலதான் உங்களுடைய குழந்தைகளாக உங்களுடைய இப்போதைய அதீந்திரிய சுகத்துக்கு மகிமை பாடப்பட்டிருக்கு. பாடல், எனக்கு உதவி செய்யக்கூடியவரே. ஓம் சாந்தி. இதை ஒருத்தர் சொன்னாரா அல்லது 2 பேர் சொன்னாங்களா ஓம் சாந்தின்னு? ஏன்னா இந்த பிரம்ம பாபா உடலுக்குள்ள தந்தையும் இருக்கிறார், 2 தந்தையும் இருக்கிறாங்க. யார் சொன்னது? ஒருத்தர் சொன்னாங்களா 2 பேர் சொன்னாங்களா? அதனால இந்த ஓம் சாந்தி யார் சொன்னது? 2 பேருமே சொல்லி இருக்கணும்னு தான் நீங்க சொல்லணும். ஏன்னா 2 ஆத்மாக்கள் உள்ள இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது. எவ்வளவு பெரிய அதிசயம்! ஒரு உடம்புக்குள்ள 2 ஆத்மா இருந்து பேசுது இல்லையா? ஒண்ணு ஆத்மா, இன்னொன்னு பரமாத்மா. அப்ப அந்த பரமாத்மாவை தவிர எல்லாருமே என்னது? ஜீவாத்மா தான்.
நீங்க எல்லோரும் ஆத்மாக்கள் இங்க நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. மற்ற தர்மத்தை பற்றிய விஷயம் கிடையாது இங்க. ஏன்னா பாபா பாரதத்துலதான் வர்றார். மற்ற தர்மத்தை உருவாக்க வரல. பாரதத்தின் உண்மையான ஆதிசநாதன தேவதா தர்மத்தை உருவாக்க வர்றார் பாரதத்துக்கு. பாரதம் தான் பாபாவுடைய பிறப்பிடமே. இந்த தர்மத்தின் பிறப்பிடம், பிராமணர்களின் பிறப்பிடம், தேவதைகளின் பிறப்பிடம், சிவ கடவுளுடைய பிறப்பிடமே, அல்லாவுடைய பிறப்பிடமே பாரதம் தான். அதனாலதான் சிவனுக்கு பிறந்த நாள் சிவ ஜெயந்தியாக பாரதத்துல கொண்டாடுறாங்க. அடுத்த வாரம் வரப்போகுது இல்லையா? இன்னும் 2 வாரத்துல வரப்போகுது. ஆனா அவர் எப்ப வராரு, எப்படி வராருன்னு மட்டும் யாருக்கும் தெரியல. ஆக்சுவலா அவர் வராருன்னு கூட தெரியாமலே அவர் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. கிருஷ்ணருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. ஆனா சிவராத்திரி வந்து அவருடைய பிறந்த நாள்னே யாருக்கும் தெரியல. சோ ராத்திரி கொண்டாடுறதுனால இவங்களும் இருட்டிலே இருந்து கொண்டாடுறாங்க. தெரியல இவங்களுக்கு எது கொண்டாடுறாங்கன்னு. எப்ப வராரு, எப்படி வராரு தெரியாது. இப்ப சிவன் சொல்லப்படுறது அந்த நிராகாரருக்கு. சரீரம் இருந்தாதான் கண்டுபிடிச்சிடுவாங்களே. சரீரம் இல்லாத ஒருத்தர் வர்றதுனால தான் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த நிராகாரருடைய பூஜையும் நடக்குது, சிவ ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க. எதெல்லாம் முடிஞ்சிச்சோ, நடந்து முடிஞ்சதோ அதைத்தான் கொண்டாடுறாங்க. தீபாவளி ஏன் கொண்டாடுறாங்க? நரகாசுரனை அழிச்சாங்க அப்படின்றாங்க. நடந்து முடிஞ்சதுக்கு கொண்டாடுறாங்கன்னா இப்ப சிவராத்திரிக்கும் ஏதோ ஒண்ணு நடந்திருக்குல்ல, அதுதான் கொண்டாடுறாங்க, பூஜை செய்யறாங்க. ஆனா அவர் எப்ப வந்தாரு, இப்படி இரவு கண் விழித்து சுத்துன்னு சுத்துறீங்களே, அந்த அளவுக்கு அவர் என்ன செஞ்சுட்டு போனாரு எதுவுமே யாருக்கும் தெரியல. ஆனா எல்லாமே உங்களுக்கு தெரியுது, குழந்தைகளாகி உங்களுக்கு. என்ன மாதிரி பிறவி இது இல்ல, சாதாரண பிறவி கிடையாது. அதுதான். அப்ப இது அவ்வளவு சக்திசாலியான பிறவி, சக்திகள் நிரப்பிக்கிற பிறவி, சக்திகள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய, சக்தியாகவே உலாவக்கூடிய பிறவி. ஓம் சக்தின்னு தேவி பார்வதி தானே சொல்றாங்க, நாம தானே பார்வதி. அப்ப இது ஒரு சமயுக்தி. என்ன அப்படின்னா, இந்த 5 விகாரத்துல எதை தூண்டக்கூடிய சூழ்நிலைக்கு நடுவில் நீங்க போயிட்டாலும் டக்குன்னு கேட்கணும், நான் இதுக்காக சக்தியை இழக்க தயாரா இல்லை. ஏன்னா அங்க என்ன அப்படின்னு உங்களோட கவனம் போயிட்டாலே சக்தி குறைஞ்சிடும். ஸோ நான் சக்தி, பாபா சொன்னாரு, எதிர வந்து ஒரு வினாடி பார்வையில நீங்க முக்தி ஜீவன் முக்தியை கொடுக்கறதுக்கு தயாரான்னு கேட்டார்ல நேத்து வாணியில. இப்போ அதுதான் இந்த பிறவியுடைய இதுவே. கட்சியில நம்மளுடைய காட்சி கிடைக்கும் போது அப்படியே கையெழுத்து கும்பிடுறது, அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். 3 கால ஞானம். இப்போ 1 செகண்ட் ஆயிட்டா அது போயிடும் இல்லையா? இப்ப அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப பாப்பா சொல்றாரு, நல்லா படிக்கிற பசங்க பாத்தீங்கன்னா எல்லாம் படிச்சு ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் படிக்கல, இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குதுன்னா அது விழுந்து படிப்பாங்க. ஏன்னா இப்ப ஒரு கவனக்குறை, கடைசியில அந்த கொஸ்டின் வந்துடுச்சுன்னா அதே மாதிரிதான் நம்ம எதுல கவனக்குறைவா இருக்கணுமோ அது வந்துடும். அதனால கவனக்குறைவே இருக்கக்கூடாது. ஏன்னா இப்ப உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது. நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க. சிவராத்திரி கொண்டாடுறீங்களே, யாருடைய ராத்திரியை கொண்டாடுறீங்க? கோயிலுக்கு போய் இவங்கெல்லாம் யாரு, இவங்களுடைய ராஜ்யம் எப்ப இருந்துச்சு, அந்த பரமபிதா பரமாத்மாவுடன் உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேளுங்க. தெரியாம போச்சு. சரி, அப்ப பாபா சொல்றாரு, ஏன்னா இது ஒரு 2 மாசமா கேட்கிறாரு, பரமாத்மாவோட உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு கேளுங்க. அதான், இவங்கெல்லாம் யாரு, இவங்க ராஜ்யம் எப்ப இருந்துச்சு, இந்த லட்சுமி நாராயணோட ராஜ்யம், இதெல்லாம் கோயில்ல போய் கேளுங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், கடவுளுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், கடவுளுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம், அவரோடு யாரோட சம்பந்தம் இருக்குதுன்னு கேளுங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருடைய சம்பந்தமும் கடவுளோட இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவரு எல்லோருக்குமே பரமபிதா. நிச்சயமாக தந்தை கிட்ட இருந்து எல்லோருக்குமே சுகத்தின் சொத்து கிடைக்கும்.
இந்த சமயம் துக்க உலகமாக இருக்குது. புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பாங்க. பாருங்க, எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறது உங்களுடைய பிறப்புரிமை, தவற விட்டுறாதீங்க. ஏதோ ஒரு பெரிய சொத்தை இழக்கிற மாதிரி அந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணும் அரசாங்கம். அப்புறம் ஓட்டு போட்டு ஏன்டா உங்களுக்கு போட்டோம் அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கோம். ஒவ்வொரு ஆட்சியிலுமே இதே தான் நடந்துன்னு இருக்குது. ஆனா இங்க இறைவன் கொடுக்கிற சொத்து உங்களுடைய பிறப்புரிமை. ஆனா இதுக்கு யாரும் வர்றதில்லை. எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப இதுக்கும் அந்த மாதிரி நம்ம விளம்பரம் பண்ணணும் போல இருக்குது இல்லையா? விளம்பரம் பண்ணாலும் ஏந்திரிக்க மாட்டாங்க மக்கள். அப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏதோ வெளி மாநிலத்துல இருந்தெல்லாம் ஓட்டு போடுறதுக்குன்னு வராங்கப்பா. வராங்க. அப்ப பாருங்க, இல்ல வேற ஸ்டேட், கேரளா, கர்நாடகா, அதுல இருந்தெல்லாம் கூட வராங்க. அப்ப பாருங்க, சுகத்தின் சொத்து எல்லோருக்கும் கிடைக்கும். அந்த உரிமையை நீங்க இழந்துடலாமா? இறைவன் கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்ற ரகசியமே உங்களுக்கு இப்பதான் தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல்லு அடைஞ்சிட்டு போயிடுங்க. பின்னாடி வருத்தப்படாதீங்க. ஒரு ஆத்மா, ஈஷா யோகா ஆத்மா, அவரு ஈஷாக்கள் ஏதோ ஒரு சத்சங்கம் இருக்கு, அவசியம் வாங்க வாங்க. ஏற்கனவே சொன்ன இந்த ஞானம் உங்களுக்கு தான் மனுஷன் சொல்றாங்க அப்படி இப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்களுடைய டைம் எல்லாம் வீணாக்காதீங்க பிரதர், பின்னாடி வருத்தப்படாதீங்க அப்படின்னு போட்டோம். அப்படியே கம்முன்னு இருக்காரு. அவர் அதுக்கு முன்னாடி என்னமோ சொன்னதுக்கு உங்களுடைய அறியாமையை நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்குது அப்படின்னு நான் போட்டேன். அதுக்கு அவரு சொன்னாரு, ஆமா, ஆனா சிவன் என்னை கைவிட மாட்டாரு, சரியான வழியை காட்டுவாரு அப்படின்ட்டு அங்கேயே இருக்கிறாங்க. தானா அவரு கைவிடாததுனால்தான் கூப்பிட்டுன்னு இருக்கிறோம். என்ன பண்றது, டிராமா. சரி, இப்ப நிச்சயமா எல்லாரோடையும் அவருக்கு சம்பந்தம் இருக்குதுன்னா அவர் எல்லோருக்கும் சுகத்தின் சொத்தை கொடுப்பாரு தானே. ஆனா இப்ப இருக்கிறது துக்க உலகமா தானே இருக்குது. புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் துக்கத்தின் அலைகள் கலைகள் அதிகரிச்சுட்டே தான் போகுது. துக்கம் குறையுதா? மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, நோய் குறையுதா? பாபா தான் கேட்கிறாரு, ஜென்ம ஜென்மமா மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா நோய் குறைஞ்சிச்சா? எத்தனை ஆஸ்பத்திரி திறக்கிறீங்க, ஒன்றும் குறையிலையே. எத்தனை கோயில் திறக்கிறீங்க, ஒன்றும் துக்கம் குறையிலையே. ஏன்னா இறங்கும் கலை, இந்த டைம் இறங்கும் கலை, எல்லாருக்கும் இறங்கும் கலை இல்லையா? எவ்வளவு ஆபத்துக்கள் வந்துகிட்டே இருக்குது. இப்ப புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறதுனால சொர்க்கமா மாறிடுதா? இல்லையே. நாளுக்கு நாள் துக்கம் அதிகமாயிட்டே தானே இருக்குது. இதுல காமெடி என்னன்னா, இந்த ராஜாக்கள் ஆட்சியில ஏதோ ஒரு சில தவறு நடந்திருக்கலாம், அதை பெருசா வரலாறு புக்ல போடுவாங்க. மனுநீதி சோழன் ஏதோ ஒரு தப்பா தீர்ப்பு கொடுத்துட்டாரு, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. உடனே இவங்க படிக்கிறவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அவங்க அவ்வளவு கொட்டுமையா இருந்தாங்க, நல்ல வேலைப்பா அதுல இருந்து தப்பிச்சுட்டாங்க. அவன் செஞ்ச ஒரே தப்ப அங்க வரலாறுல பெருசா காட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு, திரும்புற பக்கமெல்லாம் தப்பா இருக்குது. அது தெரியல மக்களுக்கு. அதான் நாளுக்கு நாள் துக்கம் அதிகமாயிட்டே போகுது. ஆபத்தும் வந்துகிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து டிவியில அந்த நியூஸ் சேனல்லாம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் 7 மணி ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை பத்தி விவாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப தினமும் பிரச்சனை இருக்குது, அவனுக்கு எப்படி தினமும் ப்ரோக்ராம் ஓடுது? இப்ப தினமும் பிரச்சனை இருக்குது, அதனால தானே பேசுறாங்க. அப்ப மனிதர்கள் துக்கத்தை பார்க்கத்தான் வேண்டும், வேற வழியும் கிடையாது, தப்பிக்கவும் முடியாது. துக்கம் அதிகமாகும் போது ஐயோ ஐயோன்னு சொல்றாங்க. அப்பதான் பாபா வரார். இந்த மனிதர்கள் எல்லாமே இப்ப அழுக்காதான் இருக்கிறாங்க. அதனாலதான் இதுக்கு விகார உலகம் இல்லையா? அழுக்கான துர்நாற்றம் நிறைந்த உலகம் இது. ஆனா சத்தியுகத்துல துக்கமே இருக்காது. இந்த நாடகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. துக்கமும் வந்துதான் ஆகணும், துக்கம் முடிஞ்ச உடனே மீண்டும் சுகம் வந்துதான் ஆகணும்ன்றது நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அங்க துக்கமே இருக்காது, அது வந்துட்டே இருக்குது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே ராவணன்ற இந்த 5 பூதங்களுக்கு வசமாயிருக்கிறாங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னு.
சோ இவன் தான் எதிரி. துக்கத்துடைய கலைகளும் இருக்குது இல்லையா, இப்ப மிகவும் தம பிரதானம் ஆகிடுச்சு. ஏன்னா விகாரத்தின் மூலமாவே தான் எல்லாருமே உருவாகுறாங்க. இதை நான் இன்னைக்கு யோசிச்சேன். என்ன யோசிச்சேன்னா, அந்த காலத்துல சொல்லுவாங்க தவம் கிடந்து ஒன்ன பெத்தன்னுவாங்க. அப்ப அது உண்மையா இருந்திருக்குது இல்லையா, தவத்தின் மூலமாகத்தான் குழந்தை பிறந்திருக்குது. ஆனா இப்ப அப்படி இல்ல, எல்லாமே விகாரம், பிறவியே விகாரம் ஆயிடுச்சு. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு சத்தியுகத்துல விகாரம் இருக்காதுன்ற விஷயம் தெரியல. அங்க குழந்தைங்க எப்படி பிறப்பாங்கன்னு கேக்குறாங்க. ஆனா கொஞ்சம் யோசிப்பாங்க. அத மயில் உதாரணம் சொல்லி சொன்னா, நிஜமாவா மயில் இப்ப வரைக்கும் அப்படிதான் நிவர்த்தி பண்ணா, ஆச்சரியப்படுவாங்க. அப்ப நிஜமாவான்ட்டு. அப்ப அது அந்த உதாரணம் கொடுக்கும்போது அவங்களுக்கு தைக்கும் அது. அப்ப இப்பயும் அப்படி இருக்குதுன்னா அப்ப இருக்கும் தானே. இப்ப பாபா சொல்றாரு, நீங்க முதல்ல அவங்க கிட்ட என்ன தெரியுமா சொல்லணும், அங்க குழந்தை எப்படி பிறப்பாங்க அப்படி இப்படின்லாம் கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, முதல்ல நீங்க அப்பாவை தெரிஞ்சுக்கிட்ட அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி அடையுங்கன்னு சொல்லுங்க. மற்றபடி அந்த இடத்துடைய பழக்க வழக்கங்கள் என்ன இருக்குமோ அது அங்க இருக்கும். நீங்க ஏன் இந்த சந்தேகத்தெல்லாம் எழுப்புறீங்க? சிவபாபா இங்க இருக்கும் பொழுது அங்க மூலவதனத்துல ஆத்மாக்கள் இருப்பார்களான்னு யாரோ கேள்வி கேட்டாங்களாம். நிச்சயமாக. ஏன்னா இங்க சூப்பர் பாயிண்ட் இல்லையா, பாபா இங்க வந்தாரு, இன்னும் ஆத்மாக்கள் இருப்பாங்களான்னு எல்லாருக்குமே டவுட் இருக்குல்ல. அதுக்கு பாபா சொல்ற நிச்சயமா. ஏன்னா இங்க வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தானே இருக்குது. அப்ப ஆத்மாக்கள் அங்க இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். இல்ல மக்கள் தொகை ஏறிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம், இன்னும் வந்துகிட்டே இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஆனா அதெல்லாம் முக்கியமான விஷயம் கிடையாது. இந்த மாதிரி கேள்விகள்லாம் முக்கியமான விஷயம் எது, தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைக்கணும். அதைத்தான் ஆரம்பத்துல இருந்தே பாபா சொல்றாரு. அதுல பக்காவாயிட்டீங்களா, அடுத்தது சார் 2வது நாள் பாட கேள்வி அப்புறம் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாள் பாடம் பக்காவாயிட்டீங்களா, அப்புறம் மத்த கேள்வி கேட்கறதுக்கே நமக்கு தேவையே இல்லை. பாபா சொல்லும்போது கேட்டுட்டு போயிட வேண்டியதுதான். அதான் பாபா சொல்றாரு. முதல் முக்கியமான விஷயம் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைக்கணும். இந்த விஷயங்களோட உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது? குழந்தை எப்படி பிறக்கும், மூலவதனத்துல ஆத்மாக்கள் இருப்பாங்களா, இந்த விஷயங்களோட உங்களுக்கு என்ன தொடர்பு? ஏன்னா எப்ப உங்களுடைய ஞான கண் திறந்துடுதோ எந்த ஒரு கேள்வியுமே கேட்கறதுக்கு இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபுல் ஆத்ம உணர்வுல வந்துட்டீங்கன்னா அந்த அதீந்திரிய சுகத்துல இருக்கும்போது மற்ற கேள்வி எல்லாமே அது டிஸ்டர்ப் பண்ணுது இல்ல, அதை கேட்கறதுக்கு இருக்காது. ஸோ அது திறக்கல, ஞானக்கண் திறக்கல. சூப்பர் பாயிண்ட் இல்ல. ஏன்னா கடைசியில அதுதான் கடைசியில எல்லாமே பண்ண போகுது. மன்மனாபவ சாவிதான் எல்லாத்தையுமே திறக்க போகுது. அதுலதான் கவனம் கொடுக்கணும். மன்மனாபவ மத்தியோஜிபவ. என்ன நினைங்க, ஆஸ்தியை நினைங்க, அவ்வளவுதான் பாபா சொல்றாரு. சரி, முக்தி மட்டும்தான் வேணுமா? மன்மனாபவ, என்ன மட்டும் நினைங்க. இல்ல ராஜ்யமும் வேணுமா? மத்தியோஜிபவ, ஆஸ்தியை நினைங்க. நான் நாராயணன் ஆக போறேன், பாபா நினைச்சிருக்கேன் நாராயணன் ஆக போறேன், அங்க இருக்கிற குணாதிசயத்தை அப்படியே இங்க காட்டுறேன், இது இருங்க. அவ்வளவுதான். மற்றது என்ன இருக்குது, கேட்கறதுக்கெல்லாம் என்ன இருக்குது, டைம் வேஸ்ட் தான் எல்லாமே இல்லையா? நம்மள படிக்க வைக்கிறவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த உணர்வோட்டமுள்ள டப்பாவுல, அதாவது பிரம்ம பாபான்ற அந்த உடம்ப உணர்வுள்ள டப்பான்றாரு. அந்த டப்பாவுல உணர்வோட்டமுள்ள வைரம் உட்கார்ந்துட்டு இருக்குது. உணர்வுள்ள வைரம் பாபா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் சத்தியமான தந்தை, அவரு தான் படிக்க வைக்கிறார். பரமாத்மா தான் இந்த சரீரத்தின் மூலமா பேசுறாரு. யாராவது இறந்துட்டாங்கன்னா அவருடைய ஆத்மாவை கூப்பிடுறாங்க.
அந்த சமயம் நமது தந்தையின் ஆத்மா வந்திருக்குதுன்ற எண்ணம் இருக்குது. 2 ஆத்மாக்கள் ஆகிடுச்சு. அந்த ஆத்மா வந்து நுகர்கிறது. இது எல்லாமே நாடகம். இருந்தாலும் பாவனையின் பலன் கிடைச்சிடுது. முன்பெல்லாம் பிராமணர்களுக்குள்ள கொஞ்சம் சக்தி இருந்துச்சு, தூய்மையா இருந்தாங்க, அதனால சக்தி இருந்துச்சு. அதனால அவங்க உடலுக்குள்ள இறந்து போனவங்களுடைய ஆத்மா வந்து பேசினாங்க. அதனால அவங்களுக்கு சுவையோட சாப்பாடு போட்டாங்க. ஆனா வந்தது ஆத்மான்ற ஞானம் மட்டும் இல்லை. அவர் வந்தாரு எப்படி எது வந்துச்சு உள்ள தெரியல, ஆத்மான்னு தெரியல. அவர் வந்தாரு தெரியுது, அது இது என்னன்னு தெரியல. கரெக்டு தானே? பேய் வந்துருச்சு, இங்க வந்தாங்க, அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்றாங்க, ஆத்மா உள்ள வந்துச்சுன்னா சொல்றாங்க. சூப்பர் இல்ல? அப்ப பாருங்களா, அது அசுத்தாத்மா உடம்புக்குள்ள வர்றது கூட சக்தி வேணும். சக்தி இருந்தாதான் வருது. அப்ப அவங்களுக்கு தெரியுது, இந்த பூசாரிய நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. உள்ளுக்குள்ள இருக்கிறவர் எனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாருன்னா பேசுறது என் அப்பா தான். அப்பா பேசுறது தெரியும். அவங்களுடைய அப்பா இறந்துட்டாங்கன்னா அவர் எப்படி பேசுவாரு, ஏதோ ஒரு ரகசியம் கேட்டாலும் அவர் கரெக்டா சொல்லுவாரு. அப்ப பாவனையுடைய பலன் கிடைச்சது. எங்க அப்பா வரணும் இவருக்குள்ளன்னு இவங்களும் பாவனை வைக்கிறாங்க. அவரும் இந்த ஆத்மாவுடைய ஆசை நிறைவேறணும், வா ஆத்மான்னு கூப்பிடுறாரு. சோ 2 பேருமே அன்பா கூப்பிடுறாங்க, சுயநலம் இல்லாம கூப்பிடுறாங்க. அதனால வருது. சுயநலம் இல்லாம, அதனாலதான், அதான் சக்தி இருக்குது, இல்லைன்னா இருக்காது. ஆத்மா தான் இந்த வாசனையை எடுக்குது. பாபா எந்த வாசனையும் எடுக்கிறது இல்ல, அவர் எதையும் அனுபவிக்காதவர். பாருங்க, வாசனை கூட பாபா எடுக்கிறது இல்லைன்னு செம விஷயம் இல்ல இது. இப்ப பாபாவுக்கு போக வைக்கிறாங்க, பாபா மீட்லன்னா பிரம்மா பாபாவுடைய ஆத்மா தான் அதை நுகர்ந்து பாக்குது, சிவபாபா கிடையாது. அவர் டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுவார். ஏன்னா அவர் எதையும் அனுபவிக்காதவர், ஆத்மா தான் அனுபவி. இப்ப அவருக்கு சமமா நம்மள ஆக்கணும்ன்றதுக்காக தான் சாப்பாட்டை எப்படி நினைச்சு சாப்பிட சொன்னாரு, மருந்துன்னு நினைச்சு சாப்பிடுங்கன்னாரு இல்லையா? இந்த சுவையை நீங்க சுத்தமாக எடுக்காம சாப்பிட கத்துக்கிட்டீங்கன்னா பாபாக்கு ஈக்குவலா ஆயிடலாம் இல்லையா? எவ்வளவு சுவையா இருக்கட்டும், அந்த சாப்பிட்டதே எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாது. எதையுமே அனுபவிக்காதவர் பரமாத்மா. மருந்துன்னு நினைச்சு எவ்வளவு வேணாலும் இல்ல, எவ்வளவு வேணாலும் சாப்பிட மாட்டார். ஏன்னா பாபா சொல்லிப்பார், ராஜயோகி குழந்தைங்க அதிகமாவும் சாப்பிடக்கூடாது, கம்மியாவும் சாப்பிடக்கூடாது. ஜாலியா சாப்பிடுங்க, குடிங்க, சுத்துங்க, சந்தோஷமா இருங்க, ஆனா மருந்து நினைச்சு சாப்பிடுங்க, பாபாவோட சேர்ந்து சாப்பிடுங்க. சரி, அப்ப பாபா சொல்றாரு, ஆத்மா தான் அனுபவிக்குது, நான் எதையும் அனுபவிக்காதவன்னு பாபா சொல்றாரு. ஆத்மாதான் விருப்பத்தை அடைகிறது, நான் எதையுமே விரும்புறதே கிடையாது. என்னை நினைவு செய்தால் உங்களுடைய விகர்மம் எரிஞ்சு போகும் இல்லையா? இச்சா மாத்திரம் அவித்யா நிலை சொல்றாரு இல்லையா? ஆசனா என்னன்னே தெரியாத நிலைக்கு வாங்கன்னு ஏன் சொல்றாரு? அப்படிதான் அவரு இருக்கிறாரு. அவருக்கு சமமா இருக்குன்னா நீங்க அப்படி இருக்கணும். அவர் எப்படி எல்லாம் இருக்கிறாரோ அதைத்தான் சொல்றாரு தினம் தினம், அப்படி ஆகுங்க ஆகுங்கன்னு. அப்ப அப்படிப்பட்ட விருப்பமே இல்லாத பாபாவை நினைவு செய்யும் போதுதான் நம்மளுடைய பாவங்கள் எரியும். பாவம்னாலே அந்த விருப்பத்தினால வர்றதுதான் இல்லையா? அது ஃபுல்லா போயிடும். சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க, சிவன் நிராகாரரா இருக்கிறாரு, ஆத்மாவுடைய ஜெயந்தி கூட இருக்குது. ஆத்மா உடலில் வந்து பிரவேசிக்குது. சிவன் தான் பதித்த பாவனர், அவரைத்தான் இந்த ராவணனுடைய துக்கத்திலிருந்து விடுவிக்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இந்த சமயம் 5 விகாரங்கள் தான் சர்வ வியாபியா இருக்குது. பாதி பாதி அல்லவா? ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது மற்ற தர்மத்தினர் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் அவங்கவுங்க நடிப்பை நடிக்க வரணும்.
நான் இங்கேதான் வருகிறேன். இந்த உணர்வோட்டம் உடைய டப்பாவில் கிளிஞ்சலை வைரமாக மாற்றக்கூடிய பாபா அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவருதான் சச்சித் ஆனந்த சுரூபமானவர், ஞானக்கடல். பாபா நினைவுபடுத்துறாருன்னா நினைக்கிறீங்க, பிறகு மறந்து போயிடுறீங்க. ஏன்னா போப் போன்றவர்களுக்கு சைத்தன்ய உடல் இருக்குது, புகழ் பெற்றவர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு மகிமை பாடுறாங்க. இங்கேயோ இவர் டப்பாவில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள வைரமாச்சு, அதனால யாருக்குமே தெரியறது கிடையாது. அவர் ஒரு முறைதான் வராரு. பாபா இவருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னு குழந்தைங்களுக்குத்தான் தெரியும். இவர் நம்முடைய சத்தியமான பாபா, சத்தியமான டீச்சர். இது பள்ளிக்கூடம் அல்லவா, இருந்தாலும் உங்கள கூட சிலர் மறந்து போயிடுறாங்க. ஏன்னா நடத்தையின் மூலம் எல்லாமே தெரிஞ்சிடுது. சில குழந்தைங்க சிறிய பரீட்சை வந்த உடனேயே வெறுத்து போயிடுறாங்க. ஆனா பொதுவாக குழந்தைங்க எதை கொடுத்தாலும் அன்பு காட்டினாலும் சரி பாபான்னு சொல்லுவாங்க. இப்படி நல்ல குழந்தைங்க கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருப்பாங்க. குழந்தைகளே ஒருபோதும் அழாதீங்கன்னு பாபா சொல்றாரு. உங்களுக்கு எவ்வளவு பெரிய தந்தை மற்றும் பிரியதர்ஷன் இருக்கிறாரு, அவருடையவரா ஆன பிறகு நீங்க அழறீங்க, இது நியாயமா? நான் உங்களுடைய பெரிய தந்தை உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ஆனா மாயா உங்க மூக்க பிடிக்கும் போது ஏன் அழறீங்க? அதீந்திரிய சுகத்தை கோபியர்களிடம் கேளுங்கன்னு மகிமை பாடுறாங்க, ஆனா மாயா மறக்க வச்சிடுது. பாபாவுக்கு அர்ப்பணமாகணும். இந்த வித்தியாசம் உங்களுக்கு நினைவுல இருந்தாலே விஷயம் இருக்கும். பாபா உண்மையிலும் உண்மையான இந்திரன் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அந்த தண்ணீரின் மழை பொழியக்கூடிய இந்திரன் கிடையாது, இவர் ஞான இந்திரன். வானவில் இருக்குது, அதுல நிறைய நிறங்கள் இருக்குது, ஆனா அதுல 3 நிறங்கள் முக்கியமானது. அதே மாதிரி பாபா இந்த சமயம் உங்களை திரிகாலதர்சியாக மாற்றுகிறார். திரிகாலதர்சினா முதல் இடை இறுதியை தெரிஞ்சிருக்கக்கூடிய சுய தர்ஷன சக்கரதாரி, 3 காலங்களையும் அறிந்தவர். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்குத்தான் பொருந்தும். இது இந்திர சபை என்பதும் உங்களுக்கு தான் தெரியும். அதனால பாபா எழுதி கொண்டே இருக்கிறார். என்ன எழுதுறாரு? எந்த ஒரு விகாரி மிகவும் அழுக்கானவர்கள் இந்திர சபையில இருக்கக்கூடாது. நீங்களும் ஞான நடனம் ஆடக்கூடிய தேவதைகள். ஞான இந்திரனின் தேவதைகளுக்கு கட்டளை என்னவென்றால், எந்த ஒரு விகார மனிதனையும் இங்கே அழைத்து வரக்கூடாது. குழந்தைகளாகிய உங்களிடம் விகாரிகள் தான் விகாரமற்றவர்களாக மாறுவதற்காக வருகிறார்கள். ஆனால் என்னுடைய சபையில் அவங்க வரக்கூடாது. சட்டம் இருக்கிறதல்லவா, அவ்வாறே நான் இங்கே பலரிடம் பேசுகின்றேன். நேர்மையான நல்ல குழந்தை என்றால் அன்பு வருகிறது. எப்படி காந்தியிடம் அனைவருக்கும் அன்பு இருந்ததோ அதுபோல வேலை நன்றாக செய்தார் அல்லவா. இந்த ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தை புரிஞ்சுக்கணும். இது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு, ஆனா இதுல யாருடைய குற்றமும் இல்லை. ராவணன் அனைவரையும் கீழானவராக மாற்றத்தான் வேண்டும். இந்த விஷயங்கள் அனைத்தையும் குழந்தைங்க தான் தெரிஞ்சிருக்கீங்க, வேற யார் தெரிஞ்சுக்க முடியும்? எதையுமே புரிஞ்சுக்கல.
நீங்க போன கல்பத்துல பாபாவுக்கு உதவி செய்த அதே குழந்தைங்க. நாம இந்த ராஜ்யத்தை எப்படி அடைஞ்சோம் அப்படின்னு சத்தியுகத்துல உங்களுக்கு தெரியாது, ஞாபகம் இருக்காது இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, சிவபாபாவுடைய ஜெயந்தி கொண்டாடுறாங்க, அவர் நிராகாரா இருக்கிறார். ஆத்மாவுடைய ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க. கிருஷ்ண ஜெயந்தி என்ன ஜெயந்தி? ஆத்மாவுடைய ஜெயந்தி. ஆத்மா உடலுக்குள்ள பிரவேசிக்கிற நாள், பிறக்கிற நாள் அது ஆக்சுவலா. சரி, ஸோ ஆத்மாவின் ஜெயந்தியும் இருக்கு, பரமாத்மாவுடைய ஜெயந்தியும் இருக்குது. ஆனா பதித்த பாவனர்னு சொல்றது, இந்த ராவணராஜ துக்கமான உலகத்துல இருந்து என்னை அழிச்சிட்டு போன்னு கூப்பிட்டது, இது எல்லாம் யாரை கூப்பிட்டாங்க? ஆத்மாக்களை கூப்பிடல, பரமாத்மாவை தான் கூப்பிட்டாங்க. இப்ப கூப்பிடுறாங்கன்னா அவர் வருவார். இப்ப அவர் வருவாருன்னா அவர் கண்டிப்பா சர்வவியாபியா இருக்க முடியாது. இப்ப நான் இந்த உடம்புல இருக்கிறேன்னா, நான் எங்கும் நிறைஞ்சிருக்கிறேன்னா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அதே மாதிரிதான் பாபா ஒருத்தர் உடலுக்குள்ள வர்றாருன்னா அவர் எப்படி எல்லா இடத்துலயும் இருக்க முடியும்? அப்ப சர்வவியாபியா இருக்கிறது உண்மையில 5 விகாரங்கள் தான். அதுவும் எப்பவும் கிடையாது, துவாபர கலியுகத்துல மட்டும்தான். ஸோ பாதி பாதி, ராமராஜ்யம் பாதி, அதாவது விகாரங்கள் இல்லாத உலகம் பாதி, விகாரங்கள் நிறைந்த உலகம் பாதி. அவங்கவுங்களுடைய இதுல பாத்தீங்கன்னா, ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் போதுதான் மற்ற தர்மத்தினர் வராங்க. மற்ற தர்மத்தினர் வரும்போதுதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப பாருங்களா, இவங்க விகாரத்துல விழும்போதுதான் மற்ற தர்மமே வருது. இது ஏதோ ஒரு லிங்க் இருக்குது இல்லையா? நம்மளுடைய விகார எண்ணத்துக்கும் மற்ற ஆத்மாக்கள், மற்ற மதத்தை சார்ந்த ஆத்மாக்கள் மேல இருந்து கீழே வர்றதுக்குமே லிங்க் இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்ப என்ன ஆகுது, இன்னும் பிரச்சனை அதிகமாகும். ஏன்னா வேற மதத்துக்காரங்க வராங்க, இன்னொரு வழியை உருவாக்குறாங்கன்னா 2 வழி வந்தாலே பிரச்சனை தானே. இப்ப எப்படின்னா, ஒரு குடும்பத்துல அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பிலாம் நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க. ஒருத்தர் கல்யாணம் ஆன உடனே மருமக வந்த உடனே அப்படியே குடும்பமே பிரியிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லையா? தேவதைகள் அவ்வளவு ஒற்றுமையா இருக்கும்போது மற்ற மதத்தினர் வர ஆரம்பிக்கிறாங்க. அது காரணம்னா விகாரம். இங்கேயும் அப்படித்தானே, விகார எண்ணம் வர்றதுனால கல்யாணம் பண்றதுனால தானே சூப்பர் இல்லையா? விகார எண்ணம் வரும்போது தானே இன்னொருத்தர வீட்டுக்கு வராங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்குது. அவங்களுடைய நடிப்பை நடிக்க வந்துதான் ஆகணும், ஏன்னா அது டிராமா. நானும் இங்கதான் வரேன். எப்ப வரேன்? ரொம்ப கீழான நிலை அடையும் போது இந்த டப்பாவுல, உணர்வோட்டமுள்ள இந்த பிரம்ம பாபா உடல்ன்ற டப்பாவுல சோழிய வைரமாக்கக்கூடிய நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு உங்களுக்குத்தான் தெரியும். மத்தவங்களுக்கு தெரியாது. அதுனா நம்ம அப்படி ஆடினா நம்புவாங்க, கம்முன்னு பேசும்போது நம்ப மாட்டேன். குறி சொல்றதுன்னா நம்புவாங்க. அப்ப பாபா சொல்றாரு, சச்சித் ஆனந்த ஸ்வரூபம்ன்றதெல்லாம் இவரு தான். அப்ப அங்க சாமி ஏய் எடுறா, கரிய வைடா, ஆட்ட வெட்டுறா, இது ஆனந்த ஸ்வரூபமா? இது இல்ல. அப்ப சச்சிதானந்த ஸ்வரூபமானவர் இறைவன் தான், ஞானக்கடலும் அவர் தான். இப்ப பாபா இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் போதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க, ஆமா அவர் ஆனந்த ஸ்வரூபம் சத்தியமா இருக்காரு, ஆனா உடனே மறந்துடுறீங்க. ஏன்னா அவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு டைமே பத்தாது. ஆனா மறந்துடுறீங்க, மறந்துட்டு தேவையில்லாத விஷயத்துல போயிடுறீங்க. ஏன்னா உங்களுடைய புத்தி சரீரம் இல்லாத இறைவனை நினைக்கிறத விட சரீரம் உள்ளவங்களை நினைக்கிறது ஈஸியா இருக்குது. போப்பாண்டவர், நிறைய சாமியார்கள், அவங்க பின்னாடி எல்லாம் போயிடுது உங்க புத்தி. ஏன்னா அவங்க ஃபேமஸா இருக்கிறாங்க, எல்லாரும் மகிமை பாடுறாங்க. ஆனா இவரு ஓட்ட டப்பால மறைஞ்சு வச்ச வைரம் வச்ச இவரு இல்ல, என்ன இவருக்குள்ள போய் சிவனா, இதை நான் எப்படி நம்புறதுன்னுவாங்க. ஆனா அதே ஆத்மா டெய்லியும் சாமியாரை போய் பார்த்துட்டு வரும், எங்கேயோ தூரமா போய். பாபா சொல்றாரு, அதனால யாருக்குமே தெரியல, அவர் வர்றது ஒரு தடவை தான். இப்ப இவருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அவருதான் சத்தியமான உண்மையான அப்பா, உண்மையான டீச்சர், உண்மையானவர், சத்தியமானவர். எல்லாமே அவருக்கு தான் பொருந்தும். ஏன் உண்மையான டீச்சர்ன்றாங்க? இது ஸ்கூல், அதையும் உங்கள சிலர் மறந்துடுறாங்க. அதனாலதான் நடத்தி மாறிடுது. ஏன்னா சிவன் கிட்ட இப்ப ஒரு சில ஸ்கூல்ல எல்லாம் படிச்சா ஸ்கூல்லே சொல்லி அனுப்புவாங்க,
வெளியில போகும்போது நீங்க இங்கிலீஷ்ல தான் பேசணும், நாங்க பின்னாடியே ஆளை விட்டு அனுப்புவோம்ட்டு. குழந்தைங்க இங்கிலீஷ்ல பேசும் வெளில வரும்போது. இப்போ இங்கிலீஷ்ல பேசும்போது வெளில பாக்குறவங்களுக்கு என்ன தோணும், அந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்ப்பா, குழந்தைங்க வெளில கூட இங்கிலீஷ்ல பேசுத, அப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்றதுக்காக அப்படி பண்றாங்க. அப்ப அந்த ஸ்கூல் குழந்தை இப்போ ஸ்கூலுக்குள்ள அந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுறது கம்பல்சரி ஆயிட்டா ஆட்டோமேட்டிக்கா அது பழக்கம் ஆயிடும். அப்ப அந்த ஸ்கூலுடைய தரம் வந்து இந்த குழந்தையுடைய நடத்தையில தெரியுதுன்னா, நம்ம ஸ்கூல் பிரம்மகுமாரி ஸ்கூலுடைய தரம் உங்க நடத்தையில தெரியணும், ஆனா நீங்க மறந்துடுறீங்க. நான் என்ன மாதிரி ஸ்கூல்ல படிக்கிறேன்றத மறந்துடுறீங்கன்றாரு. சின்ன டெஸ்ட் பேப்பர் வந்தாலே போதும் வெறுத்து போயிடுறாங்களாம். அட போப்பா, நான் எங்கெங்கயோ பிரச்சனைன்னு சென்டருக்கு வந்தா இங்க இவ்வளவு பிரச்சனையா இருக்குதுன்ற. இங்கதான் இருக்கும் சிவன் சொத்து குல நாசம், அசுர குலம் ஃபுல்லா நாசம் ஆகணும். அப்ப அது அது நாசம் ஆகுறதுக்கு தேவையான டெஸ்ட் பேப்பர் வந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு அசுர குலத்தை நாசம் பண்ணணும், இல்லைன்னா விட்டு போயிடுவீங்க. அதான் சிவன் சொத்து இல்லையா? அந்த அசுர குலத்தை நாசம் பண்ணாதான் உங்களுக்கு அவருடைய சொத்தை கிடைக்கும். ஆனா சின்ன டெஸ்ட் பேப்பருக்கே வெறுத்து போயிடுறாங்க. ஆனா எல்லாரையும் சொல்லல, சில குழந்தைங்கன்றாரு. ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா குழந்தைங்க எது கொடுத்தாலும் சரி பாபா சரி பாபான்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சில குழந்தைங்க நல்ல குழந்தைங்க பாபா கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருக்கிறாங்க. இப்ப பாபா இன்னொரு கட்டளை கொடுக்குற, குழந்தை ஒருபோதும் அழாத நீ, ஏன்னா பெரிய அப்பா கிடைச்சிட்டான் உனக்கு, மிகப்பெரிய கணவன், அழிவே கிடையாது. நான் என்ன செத்தா போயிட்டேன் ஏன் அழுவுற, விதவைகள் தான் அழுவாங்கன்னு சொன்னாரு. அப்ப அவருடையவரை ஆன பிறகு ஏன் அழுறீங்க? மாயா மூக்க பிடிச்சா உங்களுக்கு என்ன, ஏன் அழுறீங்க? என் கையை நீங்க பிடிச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ணாது. சொல்லிட்டாரு இல்லையா, என் கூட இருந்தீங்கன்னா அந்த கோட்டுக்குள்ள அது வர்றதுக்கு தைரியமே இருக்காதுன்றாரு. மாயா மட்டும் இல்ல, மாயாவுடைய அம்சம் கூட வராதுன்ட்டாரு. இப்ப ஏன் அழுறீங்க? வெளியில பயமுறுத்தினா இது எப்படின்னா, நிறைய வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜூ எப்படி இருக்குன்னா, ஒரு கண்ணாடி இருக்கும், கண்ணாடிக்கு அண்ணாண்ட சிங்கம் இருக்கும். அந்த கண்ணாடி உடச்சிட்டுலாம் அதால வர முடியாது. அப்ப இந்த குழந்தை இங்க இருந்து அந்த சிங்கத்தை அடிக்கும், அதை பார்த்துலாம் இது பயப்பட தேவையில்ல. அந்த மாதிரி கண்ணாடி தான் பாபா நினைவு, அப்படி ஒரு இது. ஆனா அதை மறந்துடுறோம், கண்ணாடி இல்லையோ இந்த அல்லது அந்த கண்ணாடி போறதுக்கே மறந்துடுறோம். அப்பதான் பயப்படுறீங்க, அழறீங்க. யார் பக்கத்துல இருந்துட்டு அழற குழந்தை? ஓ, என்னை விட அந்த பிரச்சனை பெருசா இருக்கும்னு நினைக்கிறியா? என்னால சமாளிக்க முடியாத அளவுக்கு அது பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறியா? நினைச்சாதானே அழுறீங்கன்னு அர்த்தம். அப்ப அதீந்திரிய சுகத்தை கோப கோபியர்கிட்ட கேளுங்கன்னு மகிமை பாடுறாங்களே, அதை கூட மறக்க வச்சிருது மாயா உன்ன. அதீந்திரிய சுகத்துல மிதந்துட்டு இருக்க வேண்டிய நீங்க ஏன் அழறீங்க? இல்ல பாபா, அது அவங்க அப்படி சொன்னாங்க, நீ ஏன் கேட்ட? உன் உலகத்துல அப்பாவை தவிர யாரையும் பார்க்க கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கிறேன். சகோதரன் சகோதரியை பார்க்க சொன்னாங்களா? பாபாவை மட்டும் பார்த்தாதான் எனக்கு நெருக்கத்துல இருக்கிறீங்கன்னு சொன்னாரு இல்லையா? மாயா மறக்க வச்சிருது. அதீந்திரிய சுகத்துல இருக்கக்கூடிய கடமையை மட்டும்தான் பாபா கொடுத்திருக்காரு நமக்கு, வேற எந்த வேலையும் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணோம், எதையுமே பார்க்க கூடாது, பாபா பாபா பாபா. அப்படி பாபாவுக்கு அர்ப்பணம் ஆயிட்டீங்கன்னா அந்த வித்தியாசம் ஞாபகம் இருந்தா உங்களுக்கு குஷி இருக்கும். அர்ப்பணம் ஆகும்போது இருக்கிற சுகம், ஒருத்தர்கிட்ட பேசும்போது அந்த நினைவு கட் ஆகும்போது உடனே மாயா வர்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த வித்தியாசம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்ப டக் டக்குன்னு பாபா பிடிச்சிக்குங்க. அந்த சக்தி குறையிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும். இல்ல, 1 மணி நேரம் ஒரு ஆத்மா அஞ்ஞானி ஆத்மாவோ அல்லது பாபா குழந்தைங்களே தேவையில்லாத பேசுற ஆத்மாவோ வருது அப்படின்னா, நீங்க என்னதான் முயற்சி பண்ணி உங்களுக்குள்ள பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கூட அந்த ஆத்மா போறதுக்குள்ள உங்க சக்தி எல்லாம் போனது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அது அது வந்து உணர்வு பூர்வமா வீண் விஷயத்த பேசுது. உணர்வு பூர்வமா இருக்கிற வைப்ரேஷன் தான் ஸ்பீடா பரவும். இப்ப நீங்க உணர்வு பூர்வமா பாபா நினைக்காததுனால சோ அந்த நேரத்துல வந்து தயவு தாட்சியம் பார்க்காம நீங்க ரஃபா பாபாவை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். பிடிக்காம அவங்க போனா அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது இல்லையா? அதான் சொல்ற, இந்த வித்தியாசம் ஞாபகம் இருந்தா உங்களுக்கு குஷி இருக்கும். பாபாவுக்கு அர்ப்பணமான மாயா வராது. நீங்க அர்ப்பணம் ஆகல, ஃபுல்லா ஆக மாட்டீங்க. இப்ப பாபா தான் உண்மையிலும் உண்மையான இந்திரன். இந்திரன் வந்து கடுமையானவன்ற மாதிரி எல்லாம் கதை இருக்குது. அப்ப அவங்க வந்து மழையுடைய கடவுள் இந்திரன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த இந்திரன் கிடையாது, நான் ஞான மழை பொழியக்கூடிய ஞான இந்திரன். இப்ப வானவில்ல முக்கியமான 3 கலர் இருக்கிற மாதிரி
இந்த 3 காலத்துல முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அப்படியே 84 பிறவில ஒண்ணு விடாம ஞாபகம் எல்லாம் வரல. தேவதையா இருந்தேன், அது சொல்லிட்டாரு. காரணம் தூய்மையா இருந்தேன். தூய்மையை இழந்த மனுஷனாயிட்டன், துக்கத்தை அனுபவிக்கிறேன். நிகழ்காலம் மீண்டும் அப்படி ஆக போறேன் தேவதையா. முக்கியமானது இதுதான். மற்ற விஷயம் உங்களுக்கு எதுக்கு? மற்ற விஷயம் தேவையில்லையே, இல்லையா? இவனுக்கு எனக்கு என்ன கர்ம கணக்கு? இது புள்ளி வச்சுட்டு குழந்தை, நீ நாராயணன் ஆகணும். நடுவுல எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வந்திருப்பாங்க உன் வாழ்க்கையில, 84 பேர். அத்தனையும் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? முற்றுப்புள்ளி வச்சுடு, மேல போ. அதான் திரிகாலதர்சியா மாத்துறாரு நம்மள. அந்த திரிகாலதர்சியை ஸ்வதர்ஷன சக்கரதாரின்னும் சொல்லலாம். இந்த சக்கரத்துடைய ஆரம்பம், இடை, கடைசியை தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த முக்காலத்தையும் உணர்ந்தவர் ஸ்வதர்ஷன சக்கரதாரி. இது எல்லாமே உங்களுக்குத்தான் பொருந்துமே தவிர தேவதைகளுக்கு பொருந்தாது. அவங்களுக்கு கிடையாது. அது அதீந்திரிய சுகமும் உங்களுக்கு தான், எல்லாமே உங்களுக்கு தான். இது இந்திர சபைன்னு உங்களுக்கு தெரியும் தானே? பாபா தினம் தினம் என்ன எழுதிட்டே இருக்கிறாரு? எந்த ஒரு விகாரியும் மிகவும் அழுக்கானவர்கள் இந்த சபையில இருக்கவே கூடாது, இந்திர சபையில இருக்கக்கூடாது, இல்லையா? நீங்களும் அப்ப அதுதான் பாபா நேத்து வானிலை சொல்லியிருக்காரு இல்லையா? மதுபன் வாசிகள் கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னாரு? எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு நாள் வந்தாலே புத்துணர்வு அடைஞ்சிடும், வருஷத்துக்கு ஒரு நாள் வராங்க. நீங்க இங்கேயே இருக்கிறீங்கன்னா எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. அப்ப அதே சேவாதாரிங்க கிட்ட பேசும்போது, வெளியில இருந்து போய் சேவை பண்ணவங்க கிட்ட பேசும்போது பாபா என்ன சொன்னாரு? நீங்க பண்ற சேவை எப்படி இருக்கும்னா, மத்தவங்க எல்லாம் இவங்க இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பாபாவை மட்டும் பார்க்கணும், பாபாவை மட்டும் ஃபாலோ பண்ணணும். அப்படி இருக்கிறவங்க எப்பயுமே ஆட மாட்டாங்க. அப்ப எல்லாரும் என்ன கேட்பாங்க? இவங்களை இங்கேயே வச்சுக்கோங்க, இங்கேயே வச்சுக்கோங்கன்னு. அப்ப இந்த மாதிரி ஆத்மாக்கள் மட்டும்தான் மதுபன்ல இருக்க முடியும். அப்ப அந்த மாதிரி ஆத்மாக்கள் மட்டுமே நிறைஞ்ச உலகம்னா அது எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல. அந்த மாதிரி இடத்துல விகாரி அழிச்சிட்டு வரலாமா? அதான் கேக்குற. அழிச்சிட்டு வராதீங்க, இது கட்டளை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஞான நடனம் ஆடக்கூடிய தேவதைகள் நீங்க. அந்த அம்பை ஊர்வசி ஆடிக்கிட்டே இருப்பாங்கன்னதெல்லாம் நீங்க தான். அது ஞான நடனம் ஆடக்கூடியது இங்கதான். அது இந்திர சபையில தான் எல்லாமே ஞான நடனம் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய தேவதைகள். அப்ப இந்த தேவதைகளுக்கு ஞான இந்திரனுடைய கட்டளை என்ன? எந்த ஒரு விகாரி மனுஷனுக்கும் இங்க அளவு கிடையாது. அவன் எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கணும், அழைச்சிட்டு வரக்கூடாது. உங்ககிட்டதான் விகாரிகள் வராங்க, விகாரமற்றவளா மாறுறதுக்காக. கீதா பாடசாலையில மதுபனுக்கு வரக்கூடாது, என்னுடைய சபையில வரக்கூடாது, சட்டம் இருக்கு. அதுக்குதான் 1 வருஷம் ஃபில்டர் பண்ணி 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 வச்சுட்டு போறாங்க. அதே மாதிரி நான் இங்க பலர்கிட்ட பேசுறேன். ஆனாலும் எந்த குழந்தை நேர்மையான குழந்தையா, நல்ல குழந்தையா, பாபா கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தூய்மையா இருக்குதோ அந்த குழந்தை மேலதான் பாபாக்கு அன்பு வருது. காந்தி மேல அன்பு வருது இல்ல எல்லோருக்கும்? ஏன்னா ஒரு நல்ல காரியம் செஞ்சதுனால. அதே மாதிரிதான் இது எல்லாமே நிச்சயிக்கப்பட்ட நாடகம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அது திரும்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுல ஏதோ ஒண்ணு மாறி வருது, துக்கம் கிடைக்குது அப்படின்னாலும் பாபா சொல்றாரு அது யாரோட குற்றமும் கிடையாது. அவங்கதான் இப்படி பண்ணாங்க அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணி நேரத்தை வீணாக்காதீங்க. கம்மா, கேள்விக்குறி அதெல்லாம் வேணாம். எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி, ஃபுல் ஸ்டாப் போட்டுருங்க. ஏன்னா இது யாரோட குற்றமும் கிடையாது. அது இயற்கை. இப்படி அடிச்சா இப்படி அடிக்கணும்ன்றது இயற்கை. நீங்க போன ஜென்மத்துல செம அடி அடிச்சீங்க ஒரு ஆத்மாவை. அதாவது உங்களுடைய நடத்தையின் மூலமாக பயங்கரமா துக்கம் கொடுத்துட்டீங்க. அடுத்தது அந்த ஆத்மா அந்த சமஸ்காரத்தை கண்டாலே கோபப்பட்டு இருக்குது. ஆனா அதால திருப்பி காட்ட முடியல. இப்ப அதுக்கேத்த மாதிரி பிறவி, அதால துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிறவி தான் கிடைக்கும். உங்களுக்கு அதால துக்கம் கொடுக்க முடியக்கூடிய பவரான பதவியில இருக்கும். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், கொடுத்த திருப்பி கிடைக்குது.
இதுல என்ன குற்றம் இருக்கு? அப்ப எனக்கும் தெரியல, அதுக்கும் தெரியல. இப்ப எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்ப சாட்சியா பார்க்கணும். யாரோட குற்றமும் கிடையாது. ஏன்னா ராவணன் எல்லாரையுமே கீழானவனா மாத்துறதுக்குத்தான் வந்திருக்கிறான், மாத்தித்தான் ஆகணும். அது டிராமால ஃபிக்ஸ் ஆயிடும். யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீங்க தப்பிச்சீங்க, அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான். அவங்க கிட்ட குற்றம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களை தவிர வேற யார் தெரிஞ்சுக்க முடியும்? யாராலையும் எதையும் புரிஞ்சுக்க முடியாது. நீங்க ஏன் தெரியுமா புரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன்னா போன கல்பத்துல என் கூட உதவி செஞ்சவங்க நீங்க தான். அதனால்தான் உங்களுக்கு புரியுது. அதனாலதான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுது. நடந்தது திரும்ப நடக்குது. மத்தவங்க புரியலையே பாபா, என்ன பாபா இவ்வளவு பண்ற, சேவைக்கு யாருமே வரலையே பாபா அப்படின்னா எல்லாருக்கும் புரியாது குழந்தை. உனக்குத்தான் புரியும். அப்படிதான் இல்லையா? ஏன்னா போன கல்பத்துல அந்த ஞானத்துல வரிசைக்கிரமா இருக்கு. அவங்க மட்டும்தான் அடைவாங்க, எல்லாரும் அடைய மாட்டாங்க. ஏன்னா ராஜா பதவி கம்மியா தானே இருக்குது, பிரஜைகள் தான் அதிகமா இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் இப்ப பாபா சொல்றாரு. நாளைக்கு நாராயணன் பதவியில உட்கார்ந்த உடனே இப்படியெல்லாம் நாம முயற்சி செஞ்சுதான் அடைஞ்சோம்னா அங்க தெரியாது. இதுதான் பெரிய விஷயம். ஆனா நமக்கு அந்த கருணை இருக்கும். நான் மட்டும் இப்படி இருக்கிறேன், ஏன் இவங்களும் பாவம், இவங்களுக்கும் நல்லா இருக்கலாமே அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்துலதான் இப்ப வரைக்கும் கலியுகம் வரைக்கும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற அந்த இதுதான் இருக்குது இல்லையா? ஆனா எதனால இப்படி ஆச்சுன்றது தெரியாது அவங்களுக்கு. ஆனா எல்லாருமே அங்க சுகமா தான் இருப்பாங்க, அது வேற விஷயம். இந்த எல்லையற்ற தந்தை எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பாபா எவ்வளவு பெரிய ஆளு உங்களுக்கு தான் தெரியும். சாதாரண உடம்புலதான் இருக்காரு, ஆனா ஒட்டுமொத்த உலகமும் உழுந்து உழுந்து கும்பிடுது அவரை. பாபா தான் பாரதத்தை கிளிஞ்சல் மாதிரி இருந்த பாரதத்தை வைரம் மாதிரி மாத்துறாரு. சொர்க்க அதுக்காக தான் அவ்வளவு மகிமையும் கூட. சொர்க்கத்துல ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்துச்சு. இப்ப மீண்டும் அதோடைய ஸ்தாபனை ஆகிட்டு இருக்கு. முழு உலகத்திலும் அமைதியை உருவாக்குறது பரமபிதா பரமாத்மாவுடைய பொறுப்பு தான். இந்த தந்தை தான் எல்லோரையுமே செல்வந்தரா மாத்துறாரு. நீங்க ஏன் ஏழையாகி இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. ராவண ராஜ்யம் எப்பொழுதுல இருந்து ஆரம்பமாச்சுன்னு உங்களுக்கு தெரியல. ராவணனுடைய உருவத்தை உருவாக்கி எரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சமயம் பக்தி மார்க்கத்தின் இறங்கும் கலை. ராமராஜ்யம்னு சத்யுகத்துக்குத்தான் சொல்லப்படுது. நீங்க இந்த சமயம் எல்லோருமே ஈஸ்வரனுடைய குழந்தைங்க. ஏன்னா கலைகள் குறைந்து கொண்டே போகிறது. இந்த சமயம் உங்களுக்குள்ள மிகவும் ராயல்டி வேண்டும். என்ன அர்த்தம்? ராஜதன்மை வேண்டும். நீங்கள் மனிதர்களை தேவதையாக மாற்றக்கூடியவர்கள். அதீந்திரிய சுகம் கூட கோப கோபியர்களிடம் இருக்குதுன்னு பாடப்பட்டிருக்கு. லக்ஷ்மி நாராயணன் கிட்ட அதீந்திரிய சுகத்தை பத்தி சொல்லுங்கன்னு ஒருபோதும் யாருமே சொல்றது கிடையாது. ஆனால் கோப கோபியர்களிடம் கேளுங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்கதான் ஈஸ்வரனுடைய வாரிசுகள். தேவதைகள் ஆகுறீங்க, பிறகு கலைகள் குறைந்து கொண்டே போகிறது. ராஜாக்கள் எவ்வளவு பந்தாவாக நடக்கிறாங்க, இருந்தாலும் எல்லோருமே தமோ பிரதானமானவர்கள் தான். சூப்பர் இல்லையா? இப்ப நமக்கு ஞானத்தை கத்துக் கொடுக்கக்கூடியவர் எவ்வளவு பெரிய ஆளு. பாரதத்தையே சொர்க்கமாக்கிட்டு போனார். அவருடைய நினைவாதான் மகாபாரதம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த சொர்க்கம்னு சொன்னதுக்கு காரணமே ஒரு மொழி, ஒரு வழி, ஒரு ராஜ்யம். குறிப்பா ஒரே வழி. ரெண்டாவது வழின்னு வந்தா அங்க அமைதி இருக்காது. மீண்டும் அமைதி வரணும், மீண்டும் ஒரு வழி வரணும். எந்த வழி எடுத்துட்டு வர்றது? எந்த வழி இதுக்கு முன்னாடி அமைதி கொடுத்ததோ அந்த வழி எடுத்துட்டு வரணும்.
இது சூப்பர் இல்ல? இப்ப ஐயோ பாபா, லவ் யூ பாபா. என்னன்னா எல்லா மதத்துக்காரங்களுமே அவங்கவுங்க மதத்தை மட்டுமே உலகம் ஃபுல்லா பரப்பிட்டா நல்லா இருக்கும், ரெண்டாவது வழி இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா எந்த மதமும் உருவாகும் பொழுதே துக்கத்தை தான் கொடுத்துச்சு. பல பேருக்கு துக்கத்தை கொடுத்தது, அது சொன்னவனுக்கே துக்கத்தை தான் கொடுத்தது. அது எப்படி உலகம் ஃபுல்லா ஆனா மட்டும் சுகத்தை கொடுக்க முடியும் இல்லையா? ஆனா எது சுகத்தை கொடுத்தது? எந்த மதம் உருவாகும் போது துக்கத்திலிருந்தே விடுவிச்சது? தேவதை தர்மம். இந்த தேவதை தர்மம் உருவாகும் போது, பிராமணனா இருக்கும்போது துக்கத்துல இருந்து அழகா அப்படியே விடுவிக்குது. அந்த விடுவிக்கிறதுக்கு தான் யாரும் தயாரா இல்லை. ஐயோ பிரம்மகுமாரி சென்டர் இருக்கா, வானா வானா அங்க போயிட்டா எந்த நேரமும் சந்தோஷமா இருப்பாங்க. அது அவங்களுக்கு அதுதான், இது கூடாது அது கூடாதுன்றாங்க. இதெல்லாம் கூடலன்னா எந்த நேரமும் சந்தோஷமா இருப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. துக்கமா இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. அப்ப அந்த ஒரு தர்மத்தை உருவாக்குவதன் மூலமாகத்தான் உலகத்துக்கு அமைதி உருவாகுதுன்னா, அந்த அமைதி உருவாக்குற பொறுப்பு யாரோடது? ஒரு பரமபிதா பரமாத்மாவுடையது. இவருதான் ஏழைகளை எல்லாம் பணக்காரரா மாத்துறாரு. நிறைய பேர் இப்படி கூட கேட்பாங்க, அங்க வந்தா என்ன கொடுப்பீங்க? இல்லப்பா, கிறிஸ்டியன் மதத்துக்கு போனா காசு கொடுக்குறாங்க, நீங்க என்ன கொடுப்பீங்க? காசு கொடுத்தா பணக்காரர் ஆயிடுவீங்களா? ஆனா இங்க பணக்காரரா மாத்துறாரு 21 பிறவிக்கு இல்லையா? புரிய வைக்கிறாரு. பணக்காரனா இருந்த நீ ஏன் ஏழையான தெரியுமா குழந்தை? இந்த விகாரத்துல இப்ப தள்ளிட்டு மீண்டும் பணக்காரன் ஆகு அப்படின்னு புரிய வைக்கிறாரு. உன்னை ஏழையாக்குனதுன்னு பக்கமே ஏன் மீண்டும் மீண்டும் போகுது புத்தி? உனக்கு அந்த சக்தி, அதாவது நீங்க பாபாவை நினைக்க சக்தி வர வர அந்த சக்தி மீண்டும் உங்களுக்கு அந்த செல்வத்தை, குணத்தை எல்லாத்தையும் ஈர்க்கும் உங்க பக்கம். ஆனா நீங்க விகாரத்தின் பக்கமே புத்தி போக போக என்ன ஆகும்? இந்த சக்தி குறைஞ்சிடும், துக்கத்தை தான் இழுக்கும், துக்கம் தான் கிடைக்கும். ஆனா இந்த ராவண ராஜ்யம் எப்ப ஆரம்பமாச்சுன்னு தெரியாமலே ராவணனை எரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா பக்தி மார்க்கத்துடைய இறங்கும் கலை இது. அப்படிதான் பண்ணுவாங்க. எதுக்கும் அர்த்தம் தெரியாது, சக்தியும் போயிட்டு இருக்கும், செலவும் காசும் காலியாகும், எல்லாம் காலி ஆயிடும், குணமும் போயிடும். அப்ப ராமராஜ்யம் சத்தியுகத்துக்கு தான் சொல்லப்படுது. இப்ப எல்லோருக்குமே இறங்கும் கலை குறைஞ்சிட்டே போகுது. ஆனா நீங்க ஈஸ்வரனுடைய குழந்தைங்க, உங்களுக்கு கலை எப்படி போகணும்? ஏறும் கலையில இருக்கணும். அப்ப அது ஏறும் கலையில இருக்குதுன்னு மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுடைய நடத்தை சொல்லணும் இல்லையா? அந்த அளவுக்கு ராஜத்தன்மை வேணும். நாராயணனையே இப்ப நம்ம ஒரு அஞ்ஞானி கிட்ட பேசிட்டு வந்தா அவங்க கிட்ட ஏதோ ஸ்ரீ நாராயணன் கிட்ட பேசின மாதிரியே அனுபவம் ஆகணும். அந்த ராஜத்தன்மை கலியுக ராஜா கிடையாது. ஏன்னா பாபா மட்டும் இல்ல, மனிதனை தேவதையாக்கக்கூடியவர் பாபா மட்டும் இல்ல, நீங்களும் தான். அப்ப நீங்க தேவதையா இருந்தா தானே தேவதையை மாத்த முடியும். ஒரு காந்தம் தான் இரும்ப காந்தமா மாத்த முடியும், காந்தம் இல்லாத பொருள் மாத்த முடியாது. நீங்க உங்களுடைய நடத்தைய தேவதை மாதிரி இருக்கணும், அப்பதான் நீங்க மற்ற மனிதர்களை தேவதையாக்க முடியும். பாபாவுடைய நடத்தை அப்படி இருக்கிறதுனால தான் நம்மள மாத்துறாரு. அப்ப கோபியர்களிடம் தான் அதீந்திரிய சுகத்தை பத்தி கேளுங்கன்னு போட்டிருக்கிறாங்க, தேவதைகள் கிட்ட கிடையாது. துக்கத்திலும் சுகமா இருக்கக்கூடிய ரகசியம் கோபிகர்கள் கிட்ட தான் இருக்குது. என்னாலும் டக் 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 ஐயோ ஐயோ பாபா பாபா புடி பாபா புடி பாபா புடி, பாபா விடக்கூடாது, பாபா பிடிச்சிக்கிட்டே இரு. அப்ப நம்ம யோசிப்போம், யாரு தினம் தினம் ஏன் இன்னைக்கு பாபா நினைவு கட்டாச்சு, ஏன் இன்னைக்கு மனநிலை சரியில்லை? அப்ப என்ன தப்பு பண்ணோம்? பாபா நினைக்கலையா? ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடிச்சுமா? டிவியா? யார் கூடயாவது பேசணுமா? அப்ப பார்த்து சரி இவங்க நமக்கு வேலைக்கு ஆகாது, நமக்கு பாபா தான் முக்கியம், டக் 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 டக்குன்னு கட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் அதீந்திரிய சுகத்துக்கு ஆதாரம் இல்லையா? அப்ப ஏன்னா ஈஸ்வரனுடைய வாரிசுகள், அதனால்தான் கோபியர்கிட்ட கேட்க சொல்றாங்க, ஈஸ்வரனுடைய வாரிசுகள் இவங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லியிருக்கணும்.
ஈஸ்வரனுடைய வாரிசுகள். தேவதைகள் ஆன பிறகு உங்க கலை குறையுது. ஈஸ்வரனுடைய வாரிசுகள் ஞான நடனம் நடந்துட்டு இருக்குது. ஞான நடனம். அப்ப இன்னொன்னு சொல்றாரு, கலியுகத்திலயும் ராஜாக்கள் பந்தாவா இருக்கிறாங்க, ஆனா எல்லாரும் தம பிரதானமானவர். ஏன்னா இப்ப நம்ம பாக்குறோம்ல, ஆட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேடையில பேசும்பொழுது அப்பெல்லாம் பார்க்கும்போது அப்பா சூப்பரா பேசுறாங்கல்ல, திடீர்னு ஒரு சில விஷயங்கள் அவங்கள பத்தி கேள்விப்படும்போது இவ்வளவு கீழ்த்தரமா நடந்திருக்கிறாங்க அப்படின்னு தோணும். அதான் சொல்றேன், வெளிப்பகட்டா இருக்கிறாங்க ராஜாக்கள், ஆனா தமோ பிரதானம். உள்ளுக்குள்ள அதே கீழ்மட்ட பிரஜைக்கு என்ன குணம் இருக்குதோ அதே குணம் தான் இருக்குது ராஜாவுக்கும். கொக்கு நார. உங்களிடம் உள்ள படங்கள்ல அப்ப நமக்கு அந்த ராஜதன்மை இருக்கக்கூடாது, கலியுக ராஜதன்மை இருக்கக்கூடாது, சத்தியுக ராஜதன்மை இருக்கணும். ஈஸ்வரனுடைய குழந்தைனால அதான் அர்த்தம் இல்லையா? உங்ககிட்ட இருக்கிற படங்கள்ல பிரம்மாவுடைய சித்திரத்தை பார்த்துட்டு பல மனிதர்களுக்கு குழப்பம் வந்துடுதான். அதனால குழந்தைங்க கிட்ட லக்ஷ்மி நாராயணனுடைய படம் ஒண்ணு திருமூர்த்தியுடன் இல்லைங்க, லக்ஷ்மி நாராயணனின் படம் ஒன்று திருமூர்த்தியுடன் ஒன்று திருமூர்த்தி இல்லாமல் இருக்கிறது. அதுல சிவன் மட்டும் காட்டப்பட்டு இருக்குது. ரெண்டுமே இருக்கணும் இல்லையா? இந்த படத்தை சொல்றாரு, லக்ஷ்மி நாராயணன் இருக்கு இல்லையா? இப்ப இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய படம் இருக்கு இல்லையா? சோ இதுல திருமூர்த்தி கிடையாது. இன்னொன்னு இதோ இருக்குது பாருங்க, திருமூர்த்தி உங்க தலைக்கு மேல இல்லையா? திருமூர்த்தி. சோ இந்த ரெண்டு படமும் இருக்கு. பாபா சொல்றாரு இந்த ரெண்டுமே உங்களுக்கு இருக்கணும்ன்றார். அப்பதான் பிரம்மா பார்த்து குழப்பம் அடைஞ்சிடறாங்கல்ல, அதுக்கு யுக்தி கொடுக்குறார், ரெண்டுமே இருக்கணும் உங்ககிட்ட. ஆனா ரெண்டுத்திலுமே சிவபாபா இருக்கிறார் இல்லையா? அதுல சிவன் மட்டும் காட்டப்பட்டு இருக்குது, ரெண்டும் இருக்கணும். ஒருவேளை பிரம்மாவை பத்தி ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்க கேளுங்க, சிவன் தான் அவர் ஆக்குனாருன்னா உங்களுக்கு குஷி ஆகுது. ஆனா யார் உடம்புல ஞானத்தை கொடுத்து ஆக்கியிருப்பாரு? பிரம்மா கையில தானே ஓலைச்சுவடி காட்டுறாங்க அந்த ஞானம் இல்லையா? அப்ப யார் உடல்ல வருவாருன்னு சொல்லுங்க? பிரம்மா சரஸ்வதி தான் நாளைக்கு லக்ஷ்மி நாராயணன்னா ஆகுறாங்க. இப்ப நிச்சயமா பிரம்மாவுடைய உடல்ல வந்தாதானே பிராமணர்கள் உருவாக முடியும். பிரம்மாவுடைய வம்சம் தானே பிராமணர்கள் தானே உயர்ந்தவங்கன்னு இன்னை வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. பிரம்மா உடல்ல தானே வர முடியும். இல்லைன்னா இவ்வளவு குழந்தைங்க எப்படி உருவாவாங்க? பிராமணர்கள் ஒரு இனமே இல்லையா, எப்படி உருவாக முடியும்? இந்த பிரம்மாவுடைய குழந்தைங்க பிரம்மா குமார் குமாரிகள். நீங்களும் பிரம்மா குமார் குமாரிகள் தான். ஆனா பிரஜாபிதா பிரம்மா இல்லாம பாபா எப்படி உலகத்தை படைக்க முடியும் இல்லையா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப பிரஜாபிதா இல்லாம சிருஷ்டியை எப்படி பாபா படைக்க முடியும்? இப்ப இந்த புது சிருஷ்டிய பாபா படைத்து கொண்டே இருக்கிறார். நீங்களும் இருக்கிறீங்க, ஆனா நீங்க ஏத்துக்கிறது கிடையாது. ஒருவேளை இப்ப நீங்க பிராமணரா ஆகல அப்படின்னா எங்களுக்கு நஷ்டம் கிடையாது, நீங்க தேவதையாகவும் ஆக முடியாது. சூப்பர் இல்லையா? யாருடைய நாற்று நடப்பட வேண்டுமோ அவங்கதான் இங்க வருவாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. பாபா எவ்வளவு நல்லா புரிய வைக்கிறாரு. ஏன்னா பாபாவுக்கு ஒவ்வொருத்தருடைய நிலையும் தெரியும். சிலர் ஏதோ ஒரு விஷயத்தின் பசியில இருக்கிறாங்க,
சிலர் ஃபேஷனின் பசியில இருக்கிறாங்க, ஆடம்பரத்துல. பாபாவிடம் வந்து, பாபா நாங்க சரியாக சென்று கொண்டிருக்கிறோமா அப்படின்னு கேளுங்க. பாபா கிட்ட கேளுங்கன்றார். பாபா நாங்க கரெக்டா தான் பண்றோமா, ஏதாவது தப்பு பண்றோமா, இந்த விஷயம் எங்களுடைய இந்த விஷயம் சரியா அல்லது தவறா, அப்படி பாபா கிட்ட கேட்கும் பொழுது பாபா புரிஞ்சுக்குவாரு இவங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்ட்டு. பாருங்க, காந்திஜிக்கு எல்லோரும் எவ்வளவு உதவி செஞ்சாங்க, ஆனாலும் அவர் தான் சாப்பிடவில்லை, அனைத்தையும் தேசத்துக்காக செஞ்சார். என்ன இருந்தாலும் காந்தியோ மனிதர், இவரோ எல்லையற்ற தந்தையார். இப்ப காந்திய பாபா மகிமை பாடுறாரு இல்லையா, அவர் சுயநலமா அவருக்கு நிறைய உதவி வந்தது, அனைத்தையும் மக்கள் நலனுக்காக தான் பயன்படுத்தினாராம். பாபாவே சொல்றாரு, எவ்வளவு கொடுத்து வச்ச ஆத்மா அந்த ஆத்மா இல்லையா, எங்க இருக்கோ தெரியல அந்த ஆத்மா. அப்ப அவரே அப்படி இருக்கிறாருன்னா இவர் எல்லையற்ற தந்தை. சிவபாபா வள்ளலாக இருக்கிறார், அனைத்தையும் குழந்தைங்களுக்காக தான் செய்யறாரு. நீங்க 1 ரூபாய் ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்கப்படுது. 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி அடையிறதுக்காக சிவபாபாவுக்கு கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. நான் கொடுத்தேன் அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க. நான் 21 பிறவிக்கு ஆஸ்தி அடையிறேன் அப்படின்னு தான் நினைக்கணும். ஏன்னா பாபா ஏழை பங்காளன், 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி அளிக்கிறாருன்றது உங்க புத்தியில எப்பவும் இருக்கட்டும். அனைத்துமே குழந்தைங்களுடைய காரியத்துக்காகத்தான் பயன்படுது. காந்தியும் காரியத்துல தான் பயன்படுத்தினாரு, தனக்காக எதையுமே அவர் சேர்க்கல. தன்னிடம் என்னெல்லாம் இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. கொடுக்கக்கூடியவர் ஒருபோதும் தனக்காக சேர்ப்பதில்லை. சந்நியாசிகள் விட்டு விட்டு சென்று விடுகிறார்கள், பிறகு வந்து சேர்க்கிறார்கள். அவர்களிடம் நிறைய பைசா இருக்கின்றது, எத்தனை கட்டிடங்கள் இருக்கின்றது. உண்மையில் சன்னியாசிகளிடம் 1 பைசா கூட கையில் இருக்கக்கூடாது, அப்படி சட்டமே இருக்குது. அவர்கள் ஒருபொழுதும் வள்ளலாக முடியாது. நீங்கள் பாபாவின் ஆலோசனைப்படி நடக்க வேண்டும். பாபா இது அனைத்தும் உங்களுடையது, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே காரியத்துல பயன்படுத்துவோம். பாபா வழி கூறிக்கொண்டே இருக்கின்றார், குழந்தைகள் அதை அமல்படுத்தணும். நல்லது, இந்த அமல்படுத்துறது தான் தாரணை பண்றதுன்றது இல்லையா. சரி, இப்ப பாபா சொல்றாரு, பிரம்மா உடல்ல தான் வந்தாகணும், இல்லைன்னா பிராமணர்கள் எப்படி உருவாக முடியும், பிராமணர்கள் மூலமா தான் உலகம் படைக்கப்படுது அப்படின்னு கேளுங்க. இப்ப இன்னொன்னு, பிரஜாபிதா இல்லாம சிருஷ்டியை எப்படி படைப்பார்? அப்ப அதுதான் அந்த ரகசியம் இருக்கிறதுனாலதான் அவங்க மகத்துவத்தை தான் ஆதாம் ஏவாள்னு மகத்துவம் இருக்குது எல்லா மதத்திலுமே. ஏன் அவங்க மூலமா படைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டே கூட நம்ம எடுக்கலாம். இப்ப புது சிருஷ்டியை படைச்சிட்டு இருக்கிறார். சோ யார் உடல்ல வந்து ஞானத்தை கொடுக்குறாரோ அவர் அம்மா வாய்க்கிறார், பெரிய அம்மா, ஆண் உடலாகவே இருந்தாலும். சோ அவர் மூலமாக ஞானத்தை போதிக்கிறார். அப்படி ஞானம் இல்லாம எப்படி புதுசாக்க முடியும்? ஏன்னா எல்லாமே புதுசாயிடுது. முதல்ல ஆத்மாவை புதுசாக்குறாரு, சுத்தமா இருப்போம். அதாவது கலியுகத்தின் நடத்தைக்கும் உங்களுடைய நடத்தைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத மாதிரி மாத்திடுறாரு கடைசிக்குள்ள. அப்படி மாத்தும் போதுதான் அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு துக்கம் கொடுத்தாலும் அவங்க வாயில இருந்து கொஞ்சம் கூட துக்கமே வரல. அப்பதான் அவங்க ஆச்சரியப்படுவாங்க, இவ்வளவு திட்டியும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட நம்மள திட்டவே இல்லையா, அவ்வளவு அன்பா பேசினாங்களே யோசிப்பாங்க. கடைசி நேரம் இப்பதான் நடந்துருக்கா, எல்லாம் 1 செகண்ட்ல நடந்துடாது. இப்பவே அந்த ஞாபகத்திலே இருக்கணும், நாம பாபா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பாபா பேர் கேடுற மாதிரி நம்ம திட்டவோ எதுவுமே பண்ணக்கூடாது. இப்ப பாபா சொல்றாரு, பிரஜாபிதா இல்லாம சிருஷ்டியை எப்படி படைப்பாரு? இப்ப புது சிருஷ்டியை படைக்கிறார். நீங்களும் தான் இருக்கிறீங்க, ஆனா நீங்க இப்ப ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்கன்றார். பிரம்ம பாபாவை பார்த்து குழப்பம் அடைஞ்சு கேள்வி கேட்டாங்கன்னா நம்மகிட்ட சொல்லுங்க, இவர் இல்லாம எப்படி படைப்பார்? இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, அதுக்கு நீங்க சொல்லுங்க. சரி பரவாயில்ல, நாங்க இவ்வளவும் சொல்லிட்டோம், நீங்க ஏத்துக்கல,
ஏத்துக்கலன்னா நீங்க பிராமணர் ஆகலைன்னு அர்த்தம். பிராமணர் ஆகலைன்னா தேவதையும் ஆக முடியாது. அவ்வளவுதான். ஏன்னா யாருடைய நாத்து நடப்படணுமோ அவங்கதான் இங்க வருவாங்க. ஏன்னா நிச்சயிக்கப்பட்டும் இருக்கு. எவ்வளவு நல்லா பாபா புரிய வைக்கிற. ஸோ ஒவ்வொருத்தருடைய நிலையும் பாபாவுக்கு தெரியுது. ஏதோ ஒரு தாகத்துல பசியில இருக்கிறாங்க. இதை பண்ணணும், இன்னும் நிறைய படிக்கணும், பில்டிங் கட்டணும், இது மாதிரி ஃபேஷன் டிசைனிங், விதவிதமா ட்ரெஸ் பண்ணணும், இது மாதிரிலாம் நிறைய இருக்கிறாங்க. பாபா கிட்ட கேளுங்க, பாபா நான் சரியா இருக்கிறேன்னா, எனக்கு தெரியாது, நான் எல்லாருமே அவங்கவுங்க சரியா இருக்கிறோம்னே நினைச்சுக்குவோம் இல்லையா. அதனால பாபா சொல்றாரு, அப்ப பாபா கிட்ட கேட்கும்போது இவங்களுக்கு பயம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்களாம். இன்னொன்னு, பாபா கிட்ட நீங்க கேட்கறதுனாலயோ கொடுக்கறதுனாலயோ அவருடைய நன்மைக்காக அவர் எதையுமே பயன்படுத்த போறது கிடையாது. எப்படி காந்திஜியே அவருக்கு உலகம் ஃபுல்லா உதவி செஞ்சது எதையுமே தனக்குன்னு சேர்த்துக்காம கொடுத்தாரு. ஒருவேளை தனக்குன்னு சேர்த்துருந்தா இன்னைக்கு அவருடைய வம்சம் ஆட்சியில இருக்கும். அவர் இல்லையே, இல்லையா? அப்ப அதான் பாபா சார் அப்படியா சுயநலமற்றுதான் இருந்தாரு, நல்ல மனுஷன் தான், இருந்தாலும் மனிதன் தான் அவர். அப்ப இங்க இறைவன் எப்படி இருப்பாரு? அப்ப 1 ரூபாய் நீங்க போடுறீங்கன்னா கூட ஏன் போடுறீங்க அப்படின்னா, நான் இறைவனுக்காக போடுறேன்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. அது பக்தி மார்க்கத்துல சொல்றது. வாங்குறேன், 21 பிறவிக்கு அடையிறேன், அந்த எண்ணம் தான் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். நான் கொடுத்தன்ற எண்ணமே உங்களுக்கு வந்துடக்கூடாது. வந்தாலே போச்சுட்டாரு. ஏன்னா நான் ஏழை பங்காளன், ஏழைக்கு உதவி செய்ய நான் வரேன், நீங்க இறைவனுக்கே உதவி செய்யற அளவுக்கு பெரிய ஆளா? அப்ப தன் கிட்ட இருந்த அனைத்தையும் காந்தி கொடுத்துட்டாராம் தேசத்தின் நலனுக்காக. தனக்காக எதையுமே சேர்க்கல. ஏன்னா கொடுக்கக்கூடியவங்க யாருமே தனக்காக சேர்க்க மாட்டாங்க. பெரிய விஷயம் இல்லையா? சன்னியாசிகள் கூட எதுவுமே வேண்டான்னு விட்டு போயிடுறாங்க. திடீர்னு ஃபேமஸ் ஆனவனே என்ன ஆயிடுது? காசு வந்துடுது, காசு சேர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, நிறைய பைசா இருக்கு, கட்டிடங்கள்லாம் இருக்குது. ஆனா உண்மையிலே சன்னியாச தர்மத்துடைய சட்டப்படி அவங்க கையில 1 பைசா கூட இருக்கக்கூடாது. இவங்க கூட அந்த ஒரு அம்மா அந்த ஜெயின மதம் அவங்க இதை பத்தி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? தலையெல்லாம் மொட்டை போட்டு சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் அந்த ராஜஸ்தான் சைட்லாம் சுத்திட்டு இருப்பாங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு. அவங்களுக்கு நியமப்படியே பாத்தீங்கன்னா கையை ஒரு மாதிரி மடக்கி இதுல அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிடணும். அப்படின்னா எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க, அப்படி நியமம் இருக்கு. அவங்களால வள்ளலாலாம் ஆக முடியாது. அதனால பாபா சொல்றார், நீங்க தான் வள்ளலுடைய குழந்தைங்க, அதுக்காக பாபாவுடைய ஆலோசனைப்படி நடக்கணும். அப்ப நீங்க பாபா கிட்ட என்ன சொல்லணும்? பாபா இது எல்லாமே உங்களுடையது தான் பாபா, எப்படி பயன்படுத்தணும்னு நீங்க சொல்லுங்க, நாங்க அப்படி பயன்படுத்துறோம். பாபா வழி சொல்லிட்டே இருக்காரு, இப்படி பயன்படுத்து, இப்படி பயன்படுத்து, சின்ன வீடா இருந்தா சின்ன கீதா பாடசாலை பெரிய வீடுனா பெருசா பண்ணு, என்னென்னமோ சொல்றாரு, போர்டு வைங்கன்றாரு, எதோ சொல்றாரு. குழந்தைங்க அமல்படுத்திக்கிட்டே இருங்க, நீங்க அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், ஒவ்வொரு அடியிலும் பாபா கிட்ட வழி கேட்டு கேட்டு நடங்க. ஒவ்வொரு தடையும் பாபா நான் கரெக்டா இருக்கிறேன், இப்ப நடந்து போறது கரெக்டா இருக்குதா, என்னுடைய எண்ணங்கள் இப்ப கரெக்டா இருக்கா, நான் இதுக்கு முன்னாடி பேசுனது கரெக்டா இருக்கா, பேச போறது கரெக்டா இருக்கா, ஒவ்வொரு தடையும் ஆலோசனை கேட்டு கேட்டு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. முழுமையா அர்ப்பணமாகணும். அல்லது என்னதுன்னு ஏதாவது இருக்குதா? பாபா சொல்றல, கவர்ச்சியே என்னுடையதுன்றதுலதான் இருக்கு, உன்னுடையதான் மாத்திடுங்கன்ட்டு. முழு அர்ப்பணமாகணும். அப்போ குஷியா இருப்பீங்க. பாபா எங்க உட்கார வைக்கிறாரோ, என்ன சாப்பிட கொடுக்கிறாரோ, என்ன உடுத்த கொடுக்கிறாரோ, அது சரி பாபா அப்படின்னு கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராகி அதை வாங்கிக்கணும். நான் பாபா அவனை மட்டும் அங்க உட்கார வச்சுட்டு என்ன இங்க உட்கார வச்சிருக்கிறேன், அவனுக்கு மட்டும் நல்ல ட்ரெஸ் கொடுத்து எனக்கு எப்படி கொடுத்துருக்குற, பாபாவுக்கு தெரியும். கவர்மெண்ட் கட்டளைப்படி உட்காருங்க. அந்த குழந்தைக்கு தான் பாபாவுக்கும் பிடிக்கும். அதே மாதிரி உங்களுடைய நடத்தை மிகவும் உயர்ந்ததா இருக்கணும். ஒரு நாராயணனே பார்த்த மாதிரி ஃபீல் ஆகணும். ஏன்னா ஈஸ்வரனுடைய குழந்தைங்க இல்லையா? ஏன்னா சிவனடியார்களே அவ்வளவு அன்பா இருக்கிறதாலாம் நம்ம பார்க்கிறோம். சிவனுடைய குழந்தைங்க எப்படி இருக்கணும்? அதனால மிகவும் ராயல்ட்டியோட நடக்கணும். எதுக்காகவும் அழக்கூடாது. சிவனோட குழந்தைப்ப நீங்க.
இல்லையா? அப்ப எனக்கு எந்த பற்றும் இல்லை அப்படின்னு நம்ம வாணியை எடுக்கும்போது இதெல்லாம் வந்து நமக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா எல்லாரும் கவனிக்க வருவாங்க. நம்ம அப்படி சொன்னாங்க, கதறி கதறி எழுதாங்க இல்லையா? மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க போடுற மார்க்ல தான் நமக்கு பதவி அடையுது. பா உண்மையில அந்த அம்மாவுக்கு பயங்கர தைரியம்ப்பா. அவ்வளவு அமைதியா இருந்தாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு இல்லையா? ஒருபோதும் அழக்கூடாது. ஏன்னா பாபாவை திருப்திப்படுத்தினாலே எல்லாரும் திருப்திப்படுத்திடுவீங்க நீங்க. பாபா சொல்றதை கேட்கணும். வரதானம் கர்மம் மற்றும் யோகத்துல சமநிலை மூலமாக அனைவரின் ஆசீர்வாதத்தையும் அடையக்கூடியவராகி எளிதாக வெற்றி மூர்த்தி ஆகுங்க. அதுக்கு விளக்கம், கர்மத்துல யோகம் மற்றும் யோகத்துல கர்மம். இப்படி கர்ம யோகி அதாவது சிரேஷ்ட நினைவு, சிரேஷ்ட நிலை மற்றும் சிரேஷ்ட வாயு மண்டலத்தை உருவாக்கக்கூடியவர். அனைவரின் ஆசீர்வாதத்துக்கும் அதிகாரி ஆகிறாரு. கர்மம் மற்றும் யோகத்தின் சமநிலையின் மூலமாக ஒவ்வொரு கர்மத்திலும் பாபா மூலமாக ஆசீர்வாதமும் கிடைக்குது. மேலும் யாருடைய உறவு தொடர்பில் வருகிறார்களோ அவர்களிடமிருந்தும் கூட ஆசீர்வாதம் கிடைக்குது. அனைவருமே அவங்கள நல்லவர்கள்னு ஏத்துக்குவாங்க. நல்லவர் என ஏற்கிறதே ஆசீர்வாதம் தான். எங்க ஆசீர்வாதம் இருக்குதோ அங்க சகயோகம் இருக்குது. மேலும் இந்த ஆசீர்வாதம் மற்றும் சகயோகம் தான் உங்களை வெற்றி மூர்த்தியாக மாற்றுகிறது. ஸ்லோகன், எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருந்து மகிழ்ச்சிங்கிற பொக்கிஷத்தை வழங்குறது தான் உண்மையான சேவையே. எப்படி சூப்பரான பாயிண்ட் இல்லையா? நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கணும், இந்த மகிழ்ச்சின்ற பொக்கிஷத்தை மற்றவங்களுக்கும் வாரி கொடுக்கறது தான் உண்மையான சேவை. குஷியா இருக்கிறது தான் சேவை இல்லையா? சரி, வரதானம் கர்மயோகத்தை பத்தி தான் 2 வாரமா சொல்றாரு. இந்த வாரமும் அதே தான் சொல்றாரு. ஸோ யோகம் வேற கர்மம் வேற பிரிக்க முடியாத அளவுக்கு எப்படிப்பட்ட கர்மமும் உங்களை யோகத்துல இருந்து வெளியே வர விடக்கூடாது. அந்த மாதிரி கர்ம யோகி தான் எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்கும் அதிகாரி ஆயிட்டாரு. ஏன்னா அந்த மாதிரி கர்மயோகியோடைய நினைவு அவ்வளவு சக்திசாலியா இருந்தாதான் கர்மங்கள் வந்து நினைவை கட்டாகாம பார்த்துக்கும் இல்லையா? அப்ப சிரேஷ்டமான நினைவு, உயர்ந்த நினைவு இருக்கும். மனநிலை எப்பயுமே உயர்ந்திருக்கும். இப்ப என்ன, ஏன்னா சூழ்நிலை மாறும், திடீர்னு மாறும், திடீர்னு ஏதோ தப்பாகும், திடீர்னு யாரோ வந்து திட்டுவாங்க. ஆனா பாபாவுடைய நினைவு கட்டாகாம இருந்துகிட்டே நீங்க பேசுனீங்கன்னா உங்க வாயில இருந்து வர்ற வார்த்தை தடுமாறாது. பாபாவுடைய வார்த்தை மாதிரியே இனிமையா வந்துகிட்டே இருக்கும். அப்ப உங்களை நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களை திட்டிட்டு போறாங்க, உங்க அதிகாரி திட்டுறாங்கன்னா இன்னொருத்தனையும் திட்டுவாங்க, அவன் திருப்பி திட்டுவான், அல்லது ஒரு மாதிரி மூஞ்சி வச்ச மாதிரி இருப்பான். அப்ப அந்த அதிகாரிக்கு தெரியல உங்களுக்கு கிட்ட அவன் திட்டும் பொழுது உங்களுடைய ரெஸ்பான்ஸும் அவங்களுடைய ரெஸ்பான்ஸும் எப்படி இருந்துச்சுன்ட்டு. அப்ப உங்களை அப்ப திட்டி இருந்தா கூட மனசார உங்க மேல ஆசீர்வாதம் இருக்கும், எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தான். அப்ப நாளைக்கு எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இன்னொருத்தனை டிரான்ஸ்ஃபர் பண்ண தவிர உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. அப்ப அது ஆசீர்வாதம் இல்லையா? இன்னொன்னு சிரேஷ்ட வாயு மண்டலத்தை உருவாக்கக்கூடியது. நீங்க பேசினாலே அப்படியே அமைதியாயிடும். அப்ப நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா அதிகாரி முதல்ல உங்களைத்தான் பார்க்கணும்னு விரும்புவார். எடுத்தோடனே மற்றவங்கள பார்த்து மூட் அவுட் ஆக யாருமே விரும்ப மாட்டாங்க, நல்ல மூடு இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அவங்கள கூப்பிடுங்க, உங்ககிட்ட வீட்டிலேயே சண்டை போட்டு வந்தா கூட அவங்கள கூப்பிடுங்க, கொஞ்ச நேரம் பேசி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் சாந்தமா இருக்கு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி வாயு மண்டலத்தை உருவாக்கக்கூடியவர் யாரு? கர்மயோகி. அப்ப சிரேஷ்ட நினைவு, சிரேஷ்ட நிலை, சிரேஷ்ட வாயு மண்டலத்தை உருவாக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்கும் அதிகாரியா இருக்கிறாங்க. இதுலயே அஞ்ஞானத்திலே சொல்லுவாங்களே, கெட்டவன் பேர் எடுக்க நேரம் ஆகாது, நல்லவன் பேர் எடுக்கிறது தான் கஷ்டம். ஒரு வினாட்டுல கெட்டவன்ற பேர் வந்துடும்ன்றாங்க. அப்ப
எல்லாமே இந்த யோகத்துடைய நினைவுல இருக்குது. பாபா நான் உன்னை வெளிப்படுத்திட்டே இருக்கிறேன், என்ன வேணாலும் வரட்டும், நான் ஆடாம அசையாம இருக்கிறேன். இது ஒண்ணு மட்டும் ஓடிட்டே இருக்கணும். பாபா நான் சக்தி இழக்காம இருக்கிறேன், ஆடாம அசையாம இருக்கேன், நீ அனுப்பு பாப்பா, அனுப்பு பாப்பா, நான் உன்னை விட மாட்டேன் பாப்பா. இது பாட்டுக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். சுத்தி என்ன பாபா சொல்றாரு இல்லையா, அந்த சாரத்துல கொண்டுட்டு வர சக்தி இருக்கு. சுத்தி நிறைய பேசிட்டே இருப்பாங்க, நீங்க பேசுனீங்கனாலே பழைய சமஸ்காரம் வந்துடும். பேசவே பேசாதீங்க, அமைதி. ஏதோ கேட்டாங்கன்னா அந்த ஒரு வேர்ட்ல முடிச்சுக்கோங்க. இதுலதான் எல்லாமே, அமைதி சக்தி தான் நம்மளுது எல்லாமே. அமைதியா இருக்கும்போது தான் பாபா கிட்ட கொஞ்சமாவது கனெக்ட் ஆகும். அவங்க சுத்தி இருக்கிறவங்க பேசினாலுமே கூட. பேச ஆரம்பிச்சிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஏற்கனவே அவங்க பேசுறது கட் பண்ண ட்ரை பண்ணோம், நீங்களும் பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவுட். அப்ப கர்மமும் யோகமும் சமமா இருக்கும் பொழுது, பேலன்ஸா இருக்கும் பொழுது, நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் பாபா கிட்ட இருந்தே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்படிப்பட்ட டெஸ்ட் பேப்பர்லாம் குழந்தை என்ன விடல. இந்த மார்கண்டேயன் மரண தருணத்துல போய் கட்டி பிடிச்சத உண்மையான அர்த்தம் என்ன, அந்த தருணத்திலையும் நான் பாபா விட மாட்டேன்னு கெட்டியா இருக்கிறான்றத அவங்க அப்ப கதை வேற மாதிரி எழுதியிருக்காங்க. இப்ப பாபா மூலமா ஆசீர்வாதம் கிடைக்குது. மேலும் அதே மாதிரி நீங்க யாரோட உறவு தொடர்புலாம் வரீங்களோ அவங்க கிட்டயும் ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த அம்மா வீட்டுக்கு வர்றது நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா, இப்படி பேசினதான் 10 வருஷம் கழிச்சும் அவங்கள பத்தி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா. எல்லாருமே அவங்கள நல்லவங்கன்னு ஏத்துக்குவாங்க. ஏன்னா அவங்கள நல்லவங்கன்னு மத்தவங்க சொல்றதே பெரிய ஆசீர்வாதம். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அப்ப எங்க ஆசீர்வாதம் இருக்குதோ அங்க உதவி தானா கிடைக்கும் இல்லையா. உங்களை நல்லவங்கன்னு நினைச்சு உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணணும்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உதவியும் பண்ணுவாங்க, ஆசீர்வாதமும் இருக்குது. அப்புறம் நீங்க சேவை செய்யற சேவைக்கு வெற்றி கேட்கணுமா, கண்டிப்பா வெற்றி மூர்த்தி தான். நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. சூப்பர் இல்லையா. இப்ப இந்த ஆசீர்வாதமும் சகயோகமும் தான் உங்களை வெற்றி மூர்த்தியா மாத்துது. மெயின் ஆசீர்வாதம். பூங்கொடி சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்களா, ஆசீர்வாதத்தை சேமிக்கணும் சேமிக்கணும்னு ஸ்லோகன். எப்பவுமே யாரால மகிழ்ச்சியாவே இருக்கிறாங்களோ, என்ன நடந்தாலும் குஷியாவே இருந்து, அப்ப அவங்க கிட்ட வந்தாலே மத்தவங்களும் குஷி ஆயிடுவாங்க. தானும் மகிழ்ச்சியா இருந்து மத்தவங்களையும் மகிழ்ச்சிங்கிற பொக்கிஷத்தை வாரி வாரி யார் வழங்குறாங்களோ அவங்க பண்றதுக்கு பேர் தான்ப்பா உண்மையான சேவைன்றாங்க. தானும் திருப்தியா இருந்து மத்தவங்களையும் திருப்திப்படுத்துறாங்க, குஷிப்படுத்துறாங்க. அதான் உண்மையான சேவை. சூப்பர் வாணி இல்லையா. ஓம் சாந்தி.